கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையில் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். யோபின் பொறுமை என்று சொல்லுகிற தலைப்பிலே இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். யோபின் பொறுமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது ஒருவர் மைக்கில் யோபின் புத்தகம் யாக்கோபின் நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் 7 முதல் 11 வரையிலான வசனங்களை தெளிவாய் வாசிக்க அன்போடு கேட்கிறேன். எல்லாரும் யாக்கோபின் நிருபம் திருப்பிக் கொள்வோம். 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் தொடங்கி 11ஆம் வசனம் மட்டும் வாசிக்கலாம். இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டுமென்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறதே. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள். இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். என் சகோதரரே, கர்த்தருடைய நாமத்தினாலே பேசின தீர்க்கதரிசிகளை துன்பப்படுதலுக்கும் நீடிய பொறுமைக்கும் திருஷ்டாந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். இதோ பொறுமையாயிருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறாரே. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு மறுபடியும் அந்த யோபின் பொறுமையை குறித்து நாமும் கேள்விப்பட போகிறோம். இந்த வேத பகுதியில் பொறுமை தேவை என்பதை பலவிதங்களில் வெளிப்படுத்தி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக பயிரிடுகிறவர்கள், விவசாயிகள், அவர்களுக்கு ஒரு பெரிய பொறுமை இருக்கிறது. அவர்கள் பயிரிட்டு அந்த பயிரினுடைய பலனை அடைவதற்காக பொறுமையுடன் காத்திருக்கிறார்கள். முன்மாரிக்காக பின்மாரிக்காக குறித்த காலத்தில் நல்ல மேனி உண்டாக, அறுவடை உண்டாக அவர்கள் பொறுமையுடன் காத்திருக்கிறார்கள். சிலது 6 மாத பயிராக இருக்கலாம், சிலது 1 வருட பயிராக இருக்கலாம். 1 வருட பயிரை நட்டுவிட்டு ஆத்திரப்பட்டு 6 மாதத்தில் அறுவடைக்கு போய் நிற்க மாட்டார்கள். 6 மாதத்தில் ஏன் பலன் கிடைக்கவில்லை என்று அங்கலாய்த்து கொண்டு இருக்க மாட்டார்கள். அவர்களுக்கு தெரியும் இதற்கு ஒரு நேரம் உண்டு என்று சொல்லி அதற்கு காத்திருந்து அதனுடைய பூரண பலனை அடைந்து கொள்வார்கள். இதே போலதான் நம்முடைய வாழ்விலும் ஒவ்வொரு காரியத்துக்கும் பலன் கிடைப்பதற்கு காலங்கள் உண்டு. அதுவரைக்கும் பல பிரயாசங்கள், பாடுகள், உழைப்புகள், பாதுகாக்க வேண்டி உள்ள பாடுகள் என்று பல விஷயங்கள் இருக்கிறது. எல்லாவற்றையும் பொறுமையுடன் செய்ய வேண்டும். ஆத்திரப்பட்டால் நன்மைகள் உடைந்து போகும். பூரண பலன் கிடைக்கும் காலம் மட்டும் பொறுமையோடு இருந்தால் பூர்ணமாய் பலனை பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. அடுத்து சொல்லி இருக்கிறது, பாடுகளை சகிப்பவர்கள், உபத்திரவம் அனுபவிக்கிறவர்கள், அவர்களை குறித்து அந்த வேத பகுதியில் வாசித்தோம். அவர்கள் உபத்திரவங்கள் வரும் பொழுது ஒருத்தருக்கொருத்தர் முறையிடக்கூடாது, குற்றம் சொல்லி கொண்டிருக்க கூடாது, ஒருவர் தாக்கி பேசி கொண்டிருக்க கூடாது. அப்படி முறையிடாமல் நீங்கள் உங்களுக்கு தேவ நீதி கிடைக்கும்படிக்கு கிறிஸ்துவின் வருகை மட்டும் பொறுமையுடன் காத்திருங்கள். அல்லேலூயா. நியாயாதிபதி கிறிஸ்து, அவரே நியாயாசனத்தில் உட்கார்ந்து சகலத்துக்கும் நியாயம் செய்வார். அவர் வாசல் அருகே வந்து விட்டார். அல்லேலூயா. எனவே பயிரிடுகிறவர்கள் அல்லது உலகத்திலே பலன் பெறுவதற்கு பிரயாசப்படுகிற அத்தனை பேரும் பொறுமை தேவை. 2வது, நம்முடைய வாழ்வில் பல உபத்திரவங்கள், பாடுகள் வழி கடந்து போகிறோம். அப்போ உடனே அவனால தான், இவளால தான், அதனால தான், இதனால தான்
என்று முறையிட்டு கொண்டு இராதபடி, தேவனுக்கு விரோதமாய் குறை பேசாதபடி, சில தேவனை தூஷிக்க கூட செய்கிறாங்க, அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. மனுஷர்களுக்கு விரோதமாய் முறையிடாதபடி பரலோகத்தின் நியாயாதிபதியை நோக்கி பார்த்து பொறுமையுடன் அதுக்கு ஒரு காலம் உண்டு. நம்ம இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டத்தில், இந்திய நீதி துறையிலே கூட கேஸுகள் நடந்து முடிவு வர்றதுக்கு எவ்வளவு காலங்கள் காத்திருக்க வேண்டி இருக்கிறது, பொறுமையுடன் காத்திருக்க வேண்டி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவன் நீதி செய்வார், ஏமாற்றம் வராது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆனால் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். நியாயத்தை பெறுவதற்கு, நீதியை பெறுவதற்கு நீங்கள் பொறுமையுடன் காத்திருங்கள். இயேசுவின் வருகை மட்டும் காத்திருங்கள். அல்லேலூயா. சில வேளை அவர் பூமியிலே நியாயங்கள் செய்வது உண்டு. பல நியாய தீர்ப்புகள் நடந்திருக்கிறது, நமக்கு தெரியும். எல்லாவற்றுக்கும் சேர்த்து கடைசியிலே அவர் வெள்ளை சிங்காசனத்தில் உட்கார்ந்து நியாயம் தீர்ப்பார். ஆகவே நீங்கள் அவருடைய தீர்ப்புக்கு பொறுமையுடன் காத்திருங்கள். அடுத்ததாக இந்த வேத பகுதியில் வாசிக்கும் பொழுது, தீர்க்கதரிசிகள் அவர்கள் துன்பப்படுதலுக்கு ஒரு உதாரணமாய் இருக்கிறார்கள், நீடிய பொறுமைக்கும் அவர்கள் உதாரணமாய் இருக்கிறார்கள் என்று வாசித்தோம். தீர்க்கதரிசிகளை கவனியுங்கள். எந்த தீர்க்கதரிசிக்கும் துன்பம் உண்டாயிருந்தது? துன்பமில்லாத தீர்க்கதரிசி இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை ஒரு மனிதன் உரைக்கும் பொழுது அவனுக்கு துன்பம் உண்டு. ஏனென்றால் இந்த உலகம் கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடக்கிற உலகம். அந்த உலகத்தில் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறவனை விரும்ப மாட்டார்கள், அதனால் அவனுக்கு துன்பம் உண்டு. தீர்க்கதரிசிகளை நீங்கள் உதாரணங்களாய் பார்க்கலாம். எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் உபத்திரவங்கள், துன்பப்படுதல் இருந்தது. அதோடு அவர்களும் நீடிய பொறுமையாயிருந்தார்கள். அவள் எதிர்த்து நிற்கவில்லை, சண்டை போடவில்லை, பிரச்சனை உண்டாக்கவில்லை. பொறுமை, அந்த பொறுமைக்கும் தீர்க்கதரிசிகளை நீங்கள் உதாரணமாக பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை சொல்லிவிட்டு தான் அடுத்ததாக யோபின் பொறுமையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. அல்லேலூயா. யோபின் பொறுமை, அதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே என்கிற வார்த்தை வருகிறது. இன்றைக்கு நாம் யோபு பக்தனுடைய வாழ்வில் அவர் பொறுமையாயிருந்த நிலைமைகளில் சிலதை தியானித்து, நமது வாழ்விலும் நாம் இன்று கடந்து செல்லும் பாதையிலே எவைகளில் எப்படி பொறுமை எடுக்க வேண்டும், பொறுமையாயிருக்க வேண்டும் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் கவனிப்போம். யோபுவுக்கு வந்த சோதனைகளில் 2 கட்ட சோதனைகள். முதலாவது இழப்பின் சோதனை, 2வது சரீர உபத்திரவத்தின் வேதனை. இப்படி 2 சோதனைகள் யோபுக்கு வந்தது. யோபுக்கு வந்த சோதனையின் முகாந்தரம், சாத்தான் அவனை குறித்து தேவனிடத்தில் முறையிட்டான். தேவன் ஒரு சவாலாக யோபுவை நீ சோதித்துப்பார் என்று 2 முறை சாத்தானுக்கு அனுமதி கொடுத்தார். முதல் முறை சாத்தான் யோபின் அத்தனை நன்மைகளையும் இழக்க பண்ணினான், அப்படி சோதித்தான். இழப்பின் சோதனை. அதிலும் யோபு ஜெயமெடுத்தான். கர்த்தருக்கு ஜெயம் உண்டாயிற்று யோபின் மூலமாக. அப்போ கர்த்தருக்கு மகிமை உண்டாயிற்று. சாத்தான் திரும்பவும் போய் கர்த்தரிடத்தில் முறையிட்டு அடுத்து ஒரு வாய்ப்பை பெற்றான். அதிலே யோபின் சரீரத்தில் வியாதியின் சோதனை அல்லது சரீர உபத்திரவத்தின் சோதனை, அதை கொண்டு போட்டு பயங்கரமாக கஷ்டப்படுத்தினான். அந்த சோதனையிலும் யோபு ஜெயமெடுத்தார், கர்த்தர் மகிமைப்பட்டார், சாத்தான் வெட்கப்பட்டு போனான். அல்லேலூயா. இந்த 2லும் யோபுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுமை இருந்தது, சகிப்புத்தன்மை இருந்தது. இதுதான் அவனில் நாம் படித்துக் கொள்ள வேண்டிய ஒரு பாடம். யாக்கோபின் நிருபக்காரர் மூலம் ஆவியானவர் சுட்டிக்காட்டின பாடம், யோபின் பொறுமை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்களும்
சின்ன உபத்திரவமோ பெரிய உபத்திரவமோ, லேசான சோதனையோ கடுமையான சோதனையோ, எந்த விஷயமா இருந்தாலும் பொறுமை உங்களுக்கு தேவையா இருக்கிறது. பொறுமையோடு நாம் இருந்தால் நிச்சயம் கர்த்தருடைய திட்டங்கள் நிறைவேறும், நாமும் ஜெயமெடுப்போம், கர்த்தருக்கு அது மகிமையாகும், பிசாசுக்கு படுதோல்வியாய் மாறும். அல்லேலூயா. பொறுமை இழக்கிறவர்கள் நல்லவர்களா இருந்தாலும் பக்தர்களா இருந்தாலும் பெரிய நீதிமான்களா இருந்தா கூட பொறுமை இழந்தா நாம் தோல்வி அடைந்து போவோம். நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைக்காது. சாத்தான் அவசியமில்லாமல் அவன் வெற்றி எடுத்துருவான். அவன் வெற்றி எடுக்க வேண்டிய விஷயமே கிடையாது நம்ம வாழ்க்கையில். ஆனால் அந்த பொறுமை என்று ஒன்று இல்லாத காரணத்தினால் தேவையில்லாம அவனை ஜெயிக்க பண்ணி விடுகிறோம். எனவே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பொறுமை நமக்கு தேவை. அல்லேலூயா. சரி, இப்பொழுது முதலாவது இழப்பின் சோதனை. யோபுக்கு வந்த இழப்பின் சோதனை. இது ஒரே நாளில் அதிரடியாய் வந்த சோதனை. வியாதியின் சோதனை கொஞ்ச காலம் சோதித்த சோதனை. இந்த இழப்பின் சோதனை என்பது கொஞ்ச காலம் அல்ல, ஒரே நாள் அதிரடியாய் வந்த சோதனை. அப்ப இந்த சோதனையில் முதலாவதாக அவர் ஆஸ்தி இழந்தார். ஆஸ்தி இழப்பு நடந்தது. முதல்ல ஆஸ்தி இழந்தார். மிருக ஜீவன்கள், அந்த மிருக ஜீவன்களால் உண்டான பலன்கள், அதாவது அவருடைய தொழில், வியாபாரம், விவசாயம், பணி, இவைகளை காட்டுகிறது. இது அத்தனையும் அடுத்தடுத்து ஒரே நாளில் பூரணமாக அழிக்கப்பட்டது. அவரை விட்டு பிடுங்கப்பட்டது. அவர் இழந்து போனார். இப்படி ஒரு இழப்பை வேறெங்கும் பார்க்கவே முடியல. மகா கடுமையான அதிரடி தாக்குதல், ஒரே நாளில் அத்தனையும் இழந்த ஒரு பரிதாபம். அதிலே வசனத்தின்படி நாம் பார்க்கும் பொழுது அங்கே பார்க்கிறோம். முதலாவது இது 1ஆம் அதிகாரத்திலே நான் சொல்லுகிறவைகள் இருக்கின்றது. அவர் எருதுகளையும் கழுதைகளையும் இழந்தார். எருதுகளையும் கழுதைகளையும், அதை ஓட்டி கொண்டிருந்த வேலையாட்களையும் சேர்த்து இழந்தார். சபையர் என்று சொல்லுகிற ஒரு கூட்டத்தார் இவருடைய எருதுகளையும் அல்லது ஏர்மாடுகளையும் கழுதைகளையும் அவர்கள் சாய்த்து கொண்டு போனார்கள். வேலைக்காரர்களை வெட்டி போட்டார்கள். ஒரு பெரிய இழப்பு. அதில் ஒருத்தன் மாத்திரம் தப்பி யோபுக்கு செய்தி கொண்டு வருகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இதில் பார்க்கும் பொழுது இந்த இழப்பு, எருதுகள் உழைப்புக்கு அடையாளமானவைகள், கழுதைகள் சுமக்கிறதற்கு அடையாளமானவைகள். உழைப்பும் சுமப்பும் அவைகள் ஒரே நாளிலே இழக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் யோபு நின்று கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்விலும் கூட நீங்கள் செய்கின்ற தொழில்களிலே, உங்களுடைய வேலைகளிலே, தோட்டங்களிலே, விவசாயங்களிலே, மிருக ஜீவன்களில், பறவை பட்சிகளில் சில வேளை இப்படிப்பட்ட இழப்புகள் உங்களுக்கு வரலாம். ஒன்றை இழந்தாலே எத்தனை வேதனை. அவன் ஒட்டு மொத்தமாக இழந்தான் என்று சொன்னால் எவ்வளவு அதிகமான வேதனை புரிந்து கொள்வோம். அதை நமக்கு ஒரு திருஷ்டாந்தமாக கர்த்தர் ஒரு புத்தகத்தையே, பைபிள் 66 புத்தகங்கள்ல ஒரு புத்தகமாக யோபின் சரித்திரத்தை எழுதி தந்திருக்கிறார். அல்லேலூயா. நமக்கெல்லாம் ஒரு திடன் வருவதற்கு, நாமெல்லாம் அதை முன்மாதிரியாய் பார்த்து எந்த இழப்பு வந்தாலும் அதில் பொறுமை காப்பதற்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எந்த இழப்பு வந்தாலும் அதிரடியாய் அனைத்தும் ஒரே நாளில் அடித்து கொண்டு போகப்படும் பொழுது என்ன உணர்ச்சி வசப்படுவார்கள், என்ன விதமான ஆத்திரங்கள் வரும், அல்லது அழுகை வரும், எல்லாம் வரும். பேச்சே வித்தியாசப்பட்டுரும், சூழ்நிலை எல்லாமே மாறிடும். ஆனால் யோபு பொறுமையோடு இருந்தார். யோபின் பொறுமை நாம் கேள்விப்பட வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இவர்கள், இந்த சபையர் சேபாவிலிருந்து
வருகிற ஒரு வியாபார கூட்டம் என்று பார்க்கிறோம். சபையர் சேபா என்கிற தேசம், சாலமோன் காலத்தில் சேபாவின் ராஜஸ்திரி வந்தாலே, சேபாவின் தங்கம் ரொம்ப விசேஷித்தது. அந்த சேபா தேசத்திலிருந்து, அது தென்னாப்பிரிக்காவில் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள், சேபா தேசத்திலிருந்து வந்த வியாபாரிகள் இவர்கள் பொன், விலையேறப்பெற்ற கற்கள் போன்றவைகளை வியாபாரம் செய்கிறவர்கள். அவர்களுடைய கண்கள் யோபின் கழுதைகள் மேலும் எருதுகள் மேலும் விழுந்தன. அவைகள் மேய்ந்து கொண்டிருக்கிற இடத்தில் வைத்து வேலைக்காரங்களை வெட்டி அத்தனை அப்படி அவங்க சாய்த்து கொண்டு போய்விட்டார்கள். இந்த வியாபார கூட்டம் செய்த ஒரு காரியம். ஒருவேளை உங்களில் சிலருடைய வாழ்வில் தொழில் போட்டியாளர்கள் உங்களுடைய தொழிலை நாசம் பண்ணுகிறார்களா? பணத்துக்காக, பொருளுக்காக கொள்ளையடிக்கிறவர்கள் உங்கள் தொழிலை நஷ்டப்படுத்துகிறார்களா? போட்டி நிமித்தம், வைராக்கியத்து நிமித்தம், கோபத்து நிமித்தம் உங்கள் ஆஸ்திகளை அழிக்கின்றார்களா? வேணும்னே தீமை செஞ்சிடுவார்கள். ராக்காலத்தில் வந்து தீமை செய்து விட்டு போயிடுவார்கள். காலையில் பார்த்தா நட்டு வளர்த்துனதெல்லாம் பட்டு கிடக்கும், மிருக ஜீவன்கள் செத்து கிடக்கும், ரொம்ப பயங்கரங்கள் நடக்கும் தொழில்களிலே. இப்படியெல்லாம் ஏதாவது ஒரு இழப்பை நீங்கள் சந்தித்து கொண்டிருந்தால் இன்றைக்கு பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள், அங்கலாய்த்து மனம் குழம்பி போகாதிருங்கள். யோபின் பொறுமையை நீங்கள் நினைத்து நீங்களும் பொறுமையுடன் இருங்கள். கர்த்தர் இந்த இழப்பிலிருந்து உங்களை தூக்கி எடுப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். போட்டிகளினாலே, பொறாமைகளினாலே, எந்த காரணமா இருக்கட்டும், எங்கே இழப்பை சந்திக்கிறீர்கள்? வேலை ஸ்தலத்தில் சில இழப்புகள், சிலருடைய தயவை இழந்து நிற்கலாம், ப்ரமோஷனை இழந்து நிற்கலாம், சம்பளம் கூட வேண்டிய நேரத்தில் கூடாமல் இழந்து நிற்கலாம். மொத்தத்திலே சிலர் திடீரென்று உங்களை எல்லாம் பிரித்து விட்டு விடுகிறோம் என்று சில கம்பெனிகள் சொல்லி விடுகிறார்கள். ஜாப் செக்யூரிட்டி இல்லை, வேலை தந்தா வேலை, திடீர்னு பிரித்து விட்டான்னா அப்படியே ஆயிரக்கணக்கான மக்கள் வேலை இல்லாமல் கஷ்டப்படுவார்கள். வெளிநாட்டுக்கு போகிறார்கள், அங்கே ஜாப் செக்யூரிட்டி என்பது இல்லவே இல்லை. அவர் நினைத்தால் வேலை தருவார்கள், இல்லாவிட்டால் வீட்டுக்கு போன்னு சொல்லிடுவா. இப்படிப்பட்ட நிலைமைகள், இழப்புகள் எந்த நிலையில் வந்து உங்களுக்கு அதனால பாதிப்பு இல்லைன்னு சொல்ல முடியுமா? யோபுக்கு பாதிப்பு இல்லாமலா இருந்தது? என்ன பெரிய பாதிப்பு! உழைக்கிறது அத்தனையும் போச்சு, சுமக்கிறது அத்தனையும் போச்சு. ஒரே நேரத்தில் ஒரு ஆள் செய்தி கொண்டு வருகிறான். ஒரு ஆளுடைய நியூஸ்ல பெரிய இழப்பின் செய்தி வந்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனை எப்படி அது தாக்கி இருக்கும்? ஆனால் அவன் கர்த்தருக்குள் நிலை நின்றான், பொறுமையோடு இருந்தான். அல்லேலூயா. இவன் ஆபிரகாமின் சந்ததியான் அல்ல, ஆபிரகாம் காலத்தில் வாழ்ந்தவன், கிழக்கத்தி புத்திரரில் ஒரு மேன்மை தங்கின மனிதனாக இருந்தவன். அவனுக்கும் தேவன் தன்னை வெளிப்படுத்தி தேவ விசுவாசத்தோடு, தேவ பக்தியோடு வாழ்ந்து கொண்டிருந்தவன். இப்பொழுது அவனுக்கு வந்த சோதனை பரிசுத்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட சோதனைகளில் இருக்கிறவர்கள் உங்களுக்காக தேவன் இந்த வார்த்தைகளை பேசுகிறார். அடுத்ததாக, இந்த வேலையாள் வந்து நான் இப்படி ஒருத்தை மட்டும் தப்பிட்டேன், கழுதெல்லாம் போச்சு, எருதுகளெல்லாம் போச்சுன்னு சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னே அடுத்தவன் ஓடி வர்றான். ஐயா, ஆடுகளெல்லாம் போச்சு, வேலையாட்களையும் சுட்டரித்து ஆடுகளையும் சுட்டரித்து போட்டது, வானத்திலிருந்து வந்த அக்கினி, ஒரு பெரிய மின்னல் தாக்கி நம்முடைய ஆடுகள் அத்தனையும் ஒரே அடியா போயிருச்சு, வேலைக்காரங்களும் சுட்டரிக்கப்பட்டு போனார்கள் என்று அடுத்து வருது. அப்போ இது சபையர் மேல கோபப்படுறதுக்கு வாய்ப்பு முதல்ல. இப்ப ரெண்டாவது யார் மேல கோபப்படுறது? தேவனிடத்திலிருந்து வருகிறது அக்கினி, வானத்திலிருந்து அக்கினி ஆடுகளை பட்சித்து போட்டது. யோபுவுக்கு கொஞ்சம் கேப்பு கூட இல்லை. முதல் இழப்பின் செய்தியை
அப்பாடா என்ன செய்யறது என்று ஒரு பெருமூச்சு விட கூட வாய்ப்பு இல்லை. அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அடுத்தவன் வந்தாச்சு. இப்போ மனுஷ அட்டாக் அல்ல, தேவனே அட்டாக் பண்ணார். ஐயோ மின்னல் வந்து அடிச்சிருச்சு என்று சொல்லுகிறார். தேவனுடைய அனுமதி, பிசாசன் கிரியை. அல்லேலூயா. இப்போ இதுல நஷ்டப்பட்டது ஆடுகள். ஆடுகள் எதற்குரியது? அக்காலத்திலே உணவுக்கும் உடைக்குமானது ஆடுகள். எருதுகள் உழைக்கும், கழுதைகள் சுமக்கும், ஆடுகள் நல்ல மட்டன் தரும் இல்லையா, சாப்பாட்டுக்கு நல்ல ஆட்டிறைச்சி கிடைக்கும். கம்பளி ஆடுகள் நல்ல உடையை தரும், வஸ்திரத்துக்கானதை தரும், நல்ல வருமானம். எல்லாமே வருமானம் தான், எல்லாம் பொருளாதாரம், எல்லாம் ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம். அதே வேளையில் ஆடுகள் என்பது உணவுக்கும் உடைக்கும் ஆதாரமானவைகள். அது கம்ப்ளீட்டா போச்சு. சில வேளை இப்படிதான், உணவிலே அதிரடி தாக்குதல், வஸ்திரங்கள் இல்லாத நிலைமைகள். எங்கே தாக்குதல் வருதுன்னே சொல்ல முடியல. உங்கள் வாழ்வில் என்ன நிலை? சிந்தித்து பாருங்கள். யோபு நமக்கு ஒரு திருஷ்டாந்தமாய், ஒரு உதாரணமாய் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். அதனால அவரை பற்றி நம்ம விரிவா படிக்கிறோம். படிக்கும் பொழுது உங்கள் வாழ்விலும் எந்த காரியத்தில் நீங்கள் இன்று யோபு போல வைக்கப்பட்டிருக்கீங்களோ, நீங்கள் இன்றைக்கு பிரசங்கத்துடைய நோக்கம் முதலாவது பொறுமை எடுங்கள். அல்லேலூயா. பொறுமை 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 பொறுமை. அந்த நேரத்தில் வாய் பேசாதீங்க, டக்கென்று கிரியை செய்யாதீங்க. இழப்புகள் வரும் பொழுது பொறுமையுடன் நிதானியுங்கள். அடுத்து என்ன செய்யணும், எப்படி செய்யணும், தேவனை நோக்கி பாருங்கள். எல்லாவற்றுக்கும் பொறுமை மிகவும் தேவை. நம்முடைய அவசரம் பல தீமைகளை கொண்டு வந்துடும். இந்த இழப்பை பார்க்கிலும் அடுத்த கட்ட தீமைகளை உண்டாக்கிவிடும். பொறுமை தேவை. யாருடைய உள்ளத்தில் இந்த வார்த்தை வந்து கொண்டிருக்கிறதோ, இன்றைக்கு பொறுமையாயிரு பொறுமையாயிரு என்ற ஒரு வார்த்தை ஒலித்து கொண்டே இருக்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மூன்றாவது, இந்த மனுஷன், ரெண்டாவது மனுஷன் பேசி முடிக்கிறதுக்குள்ளே மூணாவது மனுஷன் வந்தாச்சு. மூன்றாவது வேலைக்காரன். அவன் வந்து சொல்றான், ஐயா ஒட்டகங்கள் எல்லாம் போச்சு, கல்தேயர் வந்தார்கள், ஒட்டகங்களை ஓட்டி கொண்டு போனார்கள், வேலைக்காரரை வெட்டி போட்டு விட்டார்கள். கல்தேயர் கூட்டம் வந்து இதை செய்தார்கள். இப்ப இந்த கல்தேயர் கூட்டத்தை நம்ம பார்க்கும் பொழுது, இந்த கல்தேயர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கல்தேயாவிலிருந்து வந்தவர்கள். மெசொப்பொட்டோமியா பக்கத்திலே கல்தேயாவிலிருந்து வந்தவர்கள். பிந்தின காலங்கள், ராஜாக்களுடைய காலங்கள்ல நம்ம பார்க்கிறோம், இந்த கல்தேயர்கள் ரொம்ப பலமா இருந்தார்கள். பாபிலோனியர்கள், நேபுகாத்நேச்சார் உடைய ஆட்சி காலங்க, அந்த ஆரம்ப கட்டங்கள்ல இந்த கல்தேயர்கள் ரொம்ப பலமா இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இந்த கல்தேயர்கள் அன்று வந்து ஒட்டகங்களை எல்லாம் கொண்டு போனார்கள். இப்போ எருது உழைப்பது, கழுதை சுமப்பது, ஆடு உணவையும் உடையும் தருவது, ஒட்டகங்கள் தூர பயணத்துக்கு உதவுகிறவைகள். அல்லேலூயா. அக்காலத்தில் தூர பயணம் போறதுக்கு ஒட்டகங்கள் தான். ஒட்டகங்கள் எல்லாரும் வைத்திருப்பார்கள். இன்றைக்கு நம்ம காரெல்லாம் வச்சிருக்கிறோம், கார்கள் இருக்கிறது, வேன்கள் இருக்கிறது. அன்றைக்கு என்ன, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டும் கிடையாது, பிரைவேட்டும் கிடையாது. ஒட்டகங்கள்ல ஏறி தூர பயணங்கள் செல்வார்கள். அப்போ இப்போ என்னாச்சு, அது முழுசும் கொண்டு போய் விட்டார்கள். எல்லா வாகனங்கள் இல்லை, பயணங்கள் தடைபட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலைமைகள் வந்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை நம்மில் சிலருடைய வாழ்வில் இப்படிப்பட்ட கஷ்டங்கள் இருக்கலாம். உங்கள் பயணங்கள் தடைபட்டதனால் பல இழப்புகள். அங்கே போயிருந்தா அந்த தொழிலை செஞ்சிருக்கலாமே, அங்கே போயிருந்தா அந்த காரியத்தை பேசி முடிச்சிருக்கலாமே, இந்த இடபாடை ரெடி பண்ணியிருக்கலாமே, முடியாம போச்சு, யாத்திரை தடைப்பட்டது, வாகனத்தில் அப்படி ஆச்சு இப்படி ஆச்சு என்று பல எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கலாம். எல்லாம் பல்வேறு விதமான இழப்புகள் தான். இந்த இழப்புகள் நடுவிலும் பொறுமையாயிருங்கள், பொறுமையாயிருங்கள். ஒன்று யாரையோ குற்றம் சொல்லிட்டு இருக்காதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொறுமையா இருந்தால் கர்த்தர் வழிகளை திறப்பார். இந்த கல்தேயர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பொதுவாக
வானசாஸ்திரிகள், மந்திரவாதிகள் அப்படி இருந்தார்கள் அந்த நாட்களிலே. அப்போ முதல்ல வந்த வியாபாரி கூட்டம், சபையருடைய பிரச்சனை. ரெண்டாவது வந்தது மின்னல், இயற்கை தாக்குதல். மூன்றாவது வந்தது இந்த மந்திரவாதிகள், இந்த கூட்டத்தாருடைய பயங்கரமான ஒரு அட்டாக். இன்னைக்கு பலருக்கு இது மாதிரி இருக்கலாம். மந்திரவாதிகளால் வரக்கூடிய பயங்கர சோதனைகள். அவர்கள் பயங்கரமாய் அசுத்த ஆவிகளை அனுப்பி உங்களுக்கு இழப்புகளை உண்டாக்கி கொண்டே இருக்கிறார்கள். ஏன் இப்படி நடந்துச்சு புரியவே இல்லை. அங்க ஒரு பிசாசின் கிரியை இருக்கிறது, ஒரு மந்திரவாதி அதன் பின்னணியில் இருக்கிறான். இப்படிப்பட்ட மந்திர தந்திர கிரியைகளினாலே நிறைய இழப்புகளை, வேதனைகளை சகித்து கொண்டிருக்கிற, சுமந்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறீர்கள். ஆனாலும் பயப்படாதிருங்கள். யோபின் பொறுமையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நீங்களும் அந்த பொறுமையை பின்பற்றுங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதுக்காக உடனே அடுத்தது வேற என்ன செய்யலாம்? அவன் சின்ன மந்திரவாதியை பிடிச்சா நான் பெரிய மந்திரவாதியை பிடிக்கலாமா? அப்படி அல்ல. எல்லா அதிகாரத்தை உடைய கர்த்தர் இருக்கிறார். நீ பொறுமையாய் அவரை நோக்கி பார்த்து கொண்டு இரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதெல்லாம் ஒரே நாளில் மாறி 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 வந்து தாக்குனது. இப்போ எல்லாமே போச்சு. ஆஸ்தி அழிந்தது. ஆஸ்தி அழிந்து இவர் இருக்கிறார். இவர் எப்படி பொறுமையாய் இருக்கிறார்? ஒன்று, இந்த மனிதன் நேர்மையுடன் சம்பாதித்த ஆஸ்தி, இது பறிபோன பின்னும் பொறுமையாயிருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கள்ளத்தனமா அடுத்தவனை வஞ்சித்து குறுக்கோளி செய்து ஏமாற்றி செய்து சம்பாதிச்சிருந்தா சரி, போனா போட்டு, சரி போனா போட்டு, அப்படி சிலர் பொறுமையா இருப்பார்கள். இது அப்படி இல்லைங்க. நேர்மையான மனிதன் யோபு, அல்லேலூயா, சன்மார்க்கன், நீதிமான். இந்த மனிதனுடைய சம்பாத்தியம் நேர்மையானது. ஒட்டகமானாலும், ஆடானாலும், கழுதையானாலும், எருதானாலும் எல்லாம் நேர்மையா சம்பாதிச்சது. இப்ப நேர்மையா சம்பாதிச்சதே இப்படி ஆயிட்டா, அப்போ எனக்கு என்ன? அப்படி அங்கலாய்ப்பு ரொம்ப வந்துடும். பொறுமையே இருக்காது. என்ன தேவன், என்ன ஜபம், என்ன பலி, என்ன அது, என்ன இது என்று சொல்லி ரொம்ப போராட்டம் வர வேண்டிய ஒரு இடமாக்கும் இது. நேர்மையா சம்பாதிச்சது அது இப்படி இப்படி ஒரே நாள்ல அடி அடி அடின்னு தொடர்ந்து 3 அடிகள், 3 அடிகளில் மொத்தம் காலி. ஐயோ, இது எப்படி யாருக்கு நடக்கும்? நான் நேர்மையுடன் சம்பாதிச்ச என்னுடைய சொத்துக்கள் இப்படி போகுமா? இந்த நிலைமை வருமா? என்ன தப்பு செஞ்சேன்? யாரை வஞ்சித்தேன்? யாரை ஏமாத்தினேன்? யோபு வேதனையில பிறகு சொல்லுவார். 29ஆம் அதிகாரம் மற்றும் சில அதிகாரங்கள்ல அவர் எப்படி நீதி நேர்மையா இருந்தார், அவருடைய பண கொடுக்கல் வாங்கல் மற்றுள்ள காரியங்கள் எவ்வளவு நேர்த்தியா இருந்தார் என்பது பல வார்த்தைகள் அவர் வெளிப்படுத்துறார். அவ்வளவு உண்மை உள்ள நேர்மை உள்ள மனுஷனுக்கு வரக்கூடாத சோதனை, வரக்கூடாத பயங்கர முறையில் அந்த சோதனை வந்தது. ஆனாலும் அந்த மனுஷன் பொறுமையா இருந்தார் என்றால் அவரைத்தான் தூக்கி நமக்கு சாட்சியா வச்சிருக்கு. யோபின் பொறுமையை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. இந்த பொறுமையை வருகை மட்டும் நீங்களும் காத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் இதை சொல்லும் பொழுதே உங்களுடைய ஏதோ ஒரு இழப்புக்கு யாரையோ குறை பேசிட்டு இருக்கீங்களா? யாரையோ உள்ளத்துல ஒரு வசைபாடி கொண்டிருக்கிறீங்களா? எரிந்து கொண்டிருக்கிறீங்களா? உள்ளத்துல வேதனையில் அழுது அவன் மேல பெருமூச்சுகளையும் சாபங்களையும் போட்டு கொண்டிருக்கீங்களா? அதெல்லாம் இன்னைக்கு நிறுத்திக்கிட்டு ஒன்றும் வேண்டாம். யோபு சொன்னார், கர்த்தர் தந்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு தோத்துறோம். இந்த வார்த்தை சும்மா வருமா? நமக்கு வரும், இந்த சும்மா இருக்க ஆளுக்கு வரும். இவ்வளவு தூரம் அடி அடின்னு 3 அடி ஒரே இதுல, ஒருத்தன் பேசி முடிக்கக்குள்ள அடுத்தவன், அடுத்தவன் பேசி முடிக்கிறதுக்குள்ள அடுத்தவன். இப்படி வந்தா பேச்சு வேற மாதிரி வரும். தேவனை பற்றியே தூஷித்துருவாங்க. ஆனா இந்த மனுஷன் கர்த்தர் கொடுத்தார். இதெல்லாம் நான் சம்பாதிச்சதா? நான் உண்டாக்குனதா? நான் கொண்டு வந்ததா? ஆண்டவர் என் மேல கிருபை வச்சு எனக்கு தந்த பணம், பொருள், தொழில், மிருகஜீவன், பறவை, விவசாயம், வேலை, சம்பளம், லாபம் எல்லாம் தேவன் தந்தது. நான் கிருபையா தேவன் தந்தது. இப்ப என்னமோ எடுத்துட்டார். அவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
அவருக்கு ஸ்தோத்திரம், அவருக்கு மகிமை உண்டாகட்டும். Blessed be the name of the Lord. தேவனுடைய நாமம் இதிலும் மகிமைப்படட்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மலையாளத்தில் சொல்வார்கள், கர்த்தாவின் நாமம் வாழ்த்தப்படுமாறாகட்டே. எப்ப வாழ்த்தப்படுமாறாகட்டே? இப்படி எல்லாம் போகும்போது, இழக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்தவ ஜீவியத்தில் இந்த பாடங்கள் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி சூழ்நிலைகளில் பொறுமை தரிக்கிறவர்கள் பெரிய ஜெயத்தை கர்த்தருடைய நாளில் கண்டடைவார்கள். அல்லேலூயா. சரி, நேர்மையுடன் சம்பாதிச்சது இப்படி போயிட்டு வேலைக்காரங்களுக்கெல்லாம் சரியா கூலி கொடுப்பார். ஒரு வேலைக்காரனை வஞ்சித்ததில்லை, வேலை செய்தது குறைவா சம்பளம் கொடுத்ததில்லை. இதெல்லாம் அவர் அப்படி எழுதி வைக்காட்டாலும் யோபு புத்தகம் முழுவதும் படிக்கும்போது தெரியுது அவர் என்ன ஒரு நாணயமான மனிதன் என்று. அப்போ வேலைக்காரங்களை வஞ்சித்து அப்படி செய்து இப்படி செய்து அவன் போயிட்டான். அப்படி இருந்தா கூட ஒரு விதம், இது அப்படி அல்ல. அவர்களை நல்ல முறையில் நடத்தின ஒரு எஜமான். அல்லேலூயா. இப்ப அத்தனை வேலைக்காரங்களும் போச்சு, அத்தனை வேலைக்காரங்களும் போச்சு. என்ன பரிதாபம்! ஆனாலும் பொறுமையுடன் இருந்தான். அல்லேலூயா. அடுத்தது, தேவனுக்குரியதை தேவனுக்கு செலுத்தி கொண்டு வந்த மனுஷன். தேவனை ஒரு நாளும் வஞ்சித்ததில்லை. மல்கியாவில் சொன்ன மாதிரி, நீங்கள் என்னை வஞ்சித்தீர்கள். ஆண்டவரே, உம்மை எதில் வஞ்சித்தோம்? தசம பாகங்களிலும் காணிக்கையிலும் தானே. அப்ப தேவனை சொல்றாரு, நீங்க என்ன வஞ்சிக்கிறீங்க. ஆனா யோபு அப்படி ஒரு நாளும் செஞ்சது கிடையாது. யோபு தேவனுக்கு பலி செலுத்துகிறவர். அல்லேலூயா. பலினா காணிக்கை. அவருடைய மிருக ஜீவன்களில் நல்ல முதல் தரமானதை எடுத்து பிள்ளைகளுடைய பர்த்டே ஃபங்க்ஷன் வரும் பொழுதெல்லாம் பலி செலுத்துவார். கர்த்தர் காணிக்கை செலுத்துவார், குற்ற நிவாரண பலியாகவும் செலுத்துவார். அல்லேலூயா. சோ இப்படி கர்த்தருக்கு கொடுத்து வந்த மனுஷனுக்கு ஒரே நாள்ல எல்லாம் போயிருமா? அப்ப நான் கர்த்தருக்கு கொடுத்து என்ன பிரயோஜனம்? நான் காணிக்கை கொடுத்து என்ன பிரயோஜனம்? நான் தசம பாகத்தில் உண்மையா இருந்து என்ன பிரயோஜனம்? அதை செய்து என்ன பிரயோஜனம்? இந்த காணிக்க அந்த காணிக்க எல்லாம் கொடுத்தனே, எனக்கு இப்படி நடக்குமா என்று சொல்லுவோம். பொங்கி வரும், பொங்கி வரும் எந்த மனுஷ உள்ளத்திலும். இதெல்லாம் செய்யாதவனுக்கு நடந்தா பரவாயில்ல. வேதத்தில் என்ன எழுதி வச்சிருக்கு? அதை மிஞ்சி இல்ல எனக்கு நடக்கிறது. வசனத்தின் சட்டத்துக்கு படி நடக்கலையே, அதையும் மிஞ்சி இல்ல எனக்கு இது நடக்குது சொல்லி கொந்தளிச்சிருவான் ஒவ்வொரு மனுஷன் உள்ளத்துல. ஆனால் இந்த மனுஷன் அந்நிலையிலும் பொறுமையுடன் இருந்தார். ஒரு அல்லேலூயா. அதனால நமக்கு எவ்வளவு நீதி இருந்தாலும், நமக்கு எவ்வளவு ஒரு பக்கம் நியாயங்கள் இருந்தாலும் அதெல்லாம் இருக்கட்டும், ஆனாலும் நான் பொறுமையா இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தரை பற்றி மோசமா ஒரு வார்த்தை பேச மாட்டேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எதுவானாலும் சரி, எதுவானாலும் சரி. சரி, இப்போ இந்த முதல் சோதனையில் முதல்ல ஆஸ்தி இழப்பை பற்றி இவ்வளவு நேரம் சொன்னேன். ரெண்டாவது, பிள்ளைகளை இழந்தார். பிள்ளைகளை இழந்தார். இந்த செய்தி வரிசையா வந்துட்டு இருக்குல்ல, ஒரே நாள்ல வர்ற செய்தி தான். 3 செய்தியை சொன்னேன், 3 ஆஸ்தி இழந்தது. அடுத்த செய்தி, ஒருத்தன் ஓடி வர்றான், ஐயா உங்க மூத்த மகனுடைய வீட்டிலே உங்க பிள்ளைகள் அத்தனை பேரும் கூடி இருக்கையில் திடீரென்று பெருங்காற்று வந்து வீட்டின் 4 மூலைகளிலும் மோதி மொத்தமா கூரை தலையில விழுந்து அத்தனை பிள்ளைகளும் செத்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி இந்த செய்தியை சொல்லும்படி வந்தேன். ஆமென். எப்பா, இதுவரைக்கும் சொன்னதை ஓரளவு சகிக்கலாம். அழியும் பொருள் போச்சு, போட்டு இது அழியும் பொருளா? அது ஒரு பிள்ளை செத்து போச்சுன்னா செய்தி, ஒரு குடும்பம் போச்சுன்னா செய்தி. 10 குடும்பங்கள், 10 பிள்ளை, 7 ஆம்பிள்ளைகள் 3 பெண் பிள்ளைகள், 10 குடும்பங்கள் ஒன்னா போச்சு, ஒரே இடத்துல வச்சு போச்சு. இயற்கை பேரிடர், காற்று மோதி
அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நமக்கு தெரியும் காற்று மின்னல் எல்லாம் கர்த்தருடைய கண்ட்ரோல்ல இருக்கு. யோபை சோதிக்கும்படி கொஞ்சம் சாத்தானுக்கு கொஞ்சம் கொடுத்தார் அனுமதி. அதுதான் இப்படி எல்லாம் நடந்தது. ஆனா யோபுக்கு எப்படி சிந்தனை வரும்? பெருங்காற்றை உண்டாக்கினவர் என்னை அடித்துட்டாரா? மின்னலை கைக்குள்ளே வைத்திருக்கிறவர் ஏன் மின்னலை விட்டுட்டாரா? ஏன் அஸ்தி மேல விட்டுட்டாரா? இப்படித்தானே வரும். சாத்தானுக்கும் தேவனுக்கு நடந்த பேச்சு இவனுக்கு தெரியுமா? சாத்தானுக்கு தேவன் அனுமதி கொடுத்தது இவனுக்கு தெரியுமா? அப்போ இவனுக்கு எவ்வளவு ஒரு பெரிய வேதனை, பிள்ளைகள் இழந்தது. தொடர்ந்து அந்த வேதனை அவனுக்குள் இருந்து கொண்டுதான் இருந்தது. யோபு 19:17 சொல்லுகிறார், என் கற்பத்தின் பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிறேன். இந்த நண்பர்களோடு சம்பாஷணை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதும் கொஞ்சம் காலங்கள் ஆயிற்று. ஆனால் அப்பவும் சொல்லார், என் கற்பத்தின் பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிறேன்ப்பா, எல்லாம் ஒரே நாளில் போயிடுச்சே. அவ்வளவு வேதனை உண்டு, இழப்பு, வேதனை மிகுதி. யோபு 29:5 சொல்லுவார், என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள். என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள். அப்பா, 10 பிள்ளைகளும் ஒருத்தன் கூட என்னை விரோதிக்கிறது இல்லை, ஒருத்தன் கூட என்னட்ட மனவர்த்தமா இருக்கிறது இல்லை, தூரப்பட்டு நிற்கிறது கிடையாது. சூழ்ந்திருந்தார்கள். நான் போய் ஒரு பிள்ளைக்கு வீட்டில் உட்கார்ந்தேன்னா எல்லாம் வந்து என்னை சூழ்ந்திருப்பார்கள். ஒலிவமர கன்றுகளை போல பந்தி இருப்பார்கள் என்னை சுற்றி. அப்படி சொல்றார். அந்த நாட்களின் சீர் எனக்கு இன்றைக்கு இல்லாமல் போயிட்டே என்று 29ஆம் அதிகாரத்தில் சொல்றார். அப்ப அந்த வேதனை தொடர்ந்து நீடித்து கொண்டுதான் இருந்தது உள்ளத்துல. ஒரே நாளில் இழந்த இழப்பின் வேதனை. இப்ப பிள்ளைகளை பற்றி பேசும்போதும் ஏதோ பிள்ளைகளை பெற்றேன், தானா வளர்ந்தாக போனாக என்னமா ஆச்சு, அப்படி அல்ல. இந்த மனுஷன் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பர்த்டேக்கும் வீட்டுக்கு போவார், அத்தனை பிள்ளைகளையும் கூட்டி சேர்ப்பார். எல்லாருக்காக தேவனிடத்தில் இவர் ஒரு ஆசாரியனா நின்று பலி செலுத்துவார். அல்லேலூயா. அப்படி பிள்ளைகளை வளர்த்த மனுஷன். பிள்ளைகளை சேர்த்து வச்சு ஜெபிக்கிறது, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறது, பிள்ளைகளோடு நல் உறவை வைத்துக் கொள்வது, பிள்ளைகளுடன் அன்பாயிருப்பது, ஒட்டி இருப்பது, இதெல்லாம் நிறைந்த ஒரு அன்புள்ள தகப்பன், பொறுப்புள்ள தகப்பன், கிறிஸ்தவ தலைமைத்துவத்துக்கு உதாரணமான அந்த காலத்திலே வாழ்ந்த தகப்பன். அல்லேலூயா. இந்த தகப்பனுக்காகவும் ஒரே அடியில ஒரே காற்று, ஒரே வீட்டில் 10 பிள்ளைகளையும் குடும்பமா அழித்து போட்டுச்சு. எப்படி தாங்க முடியும்? பயங்கரமான சோதனை, பயங்கரமான இழப்பு. ஸ்தோத்திரம். இப்படி யோபுக்கு பிள்ளைகளை இழந்த ஒரு மிக சங்கடமான சூழ்நிலை. ஆஸ்திகள் இழந்தார், பிள்ளைகளை இழந்தார். அல்லேலூயா. அப்போ இது மரணத்தினால் உண்டான இழப்பு, ரொம்ப கஷ்டம். நீங்கள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களிலும் சிலர் மரணத்தின் இழப்புகளிலும், உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்களுடைய இழப்புகளிலும் ரொம்ப வேதனைப்படுகிறீர்கள். அடிக்கடி அது உள்ளத்தை தாக்குகிறது. பரிதபிக்கிறேன், என்னை சூழ்ந்திருந்தார்களே, என்னோடு இப்படி இருந்தாங்களே, அப்படி இருந்தாங்களே என்ற நினைவுகள் வந்து வாட்டுகிறது. ரொம்ப சங்கடங்கள். ஆனாலும் பொறுமையாயிருங்கள். இன்றைக்கு செய்தியே அதுதான். அப்படி இருந்தாலும் எப்படி இருங்கள் சொல்லுங்க? பொறுமையாயிருங்கள். என் ஆத்துமாவே பொறுமையாயிரு. தாவீது அடிக்கடி சொல்லுவார், ஆத்துமாவே காத்திரு, ஆத்துமாவே அடங்கியிரு அப்படி சொல்லுவார்ல. அதே மாதிரிதான் என் ஆத்துமாவே, திடீர்னு வேதனை வந்துடும், தனிமையில் இருக்கும்போது வேதனை வந்துடும். என் ஆத்துமாவே அமர்ந்திரு, என் ஆத்துமாவே பொறுமையாயிரு. அல்லேலூயா. அப்படி ஆத்துமாவை அடக்கி அமர பண்ண வேண்டும். அல்லேலூயா. வேதனை தான், ஏதோ தப்பு பண்ணிட்டல்ல, இதெல்லாம் இவ்வளவு நேர்மையா இருந்தவனுக்கு வந்தது. உங்களிலும் சிலருக்கு அப்படி இருக்கலாம். உங்கள் நீதி நியாயங்கள், நீங்கள் பிள்ளைகளை வளர்த்த விதங்கள், நீங்கள் தொழில்களை செய்த விதங்கள், ஆஸ்திகளை சம்பாதித்த விதங்கள், இதெல்லாம் யோசித்து பார்ப்பீங்க. அவன் அப்படி செஞ்சான், நான் கர்த்தருக்கு பயந்து இப்படி இருந்தேன்.
அவன் அப்படியெல்லாம் பிள்ளைகளை விட்டான், நான் கர்த்தர் பயந்து இப்படியெல்லாம் இருந்தேன். உண்மை, அவனுக்கு ஒன்றும் வரல, எனக்கு வந்திருக்கு வேதனை. ஆனாலும் அந்த வேதனையினால் பொறுமையை மாத்திரம் இழக்காதிருங்கள். அல்லேலூயா. வாயில் வந்ததை பேசாதிருங்கள், பொறுமையாக இருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப இழப்புகள், ரொம்ப வேதனைகள். இங்கே நான் ஒரு வார்த்தை சொல்லட்டும். தேவ மக்களுக்கு வரக்கூடிய இழப்புகள் தற்காலம் ரொம்ப வேதனையும் ரொம்ப சங்கடமும் தான். ஆனா பிற்காலத்தில் பார்க்கும் பொழுது அதுவும் நம்மை உருவாக்குறதுக்காக தேவன் நடத்துகிற பாதைகள் தான். அல்லேலூயா. அதனாலதான் பொறுமையாயிருன்னு பைபிள் நமக்கு சொல்லுது. யோபின் பொறுமையை பார்த்தீங்களே, அவன் கடைசியில் வெறுங்கையா போயிட்டானா? ஒண்ணுமெல்லாம் போயிட்டானா? இல்லையே. முன்னிருந்ததை பார்க்கிலும் பின்னிலைமை 2 மடங்கு ஆசீர்வாதம் அல்லவா? அப்போ இந்த இழப்புகள் அன்றைக்கு உள்ளத்தை உடைக்கிறது, கடுமையான வேதனை. ஆனால் என்றைக்கும் வாழ்க்கை உடைஞ்சு போகல. அந்த உடைவுகளும் அந்த வேதனைகளும் உருவாக்கின. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் உண்டு. யாக்கோபு வாழ்க்கையில ஆதியாகமம் 36 என்று எனக்கு ஞாபகம். அந்த அதிகாரத்துல வரிசையா மரணம். அவர் திரும்ப கானானுக்கு பயணம் பண்ணி வருகிறார். பதான் ஆராமிலிருந்து 20 வருஷம் உழைப்புக்கு பிறகு அப்பா வீட்டில் போய் செட்டில் ஆகலாம், என்னுடைய வாக்குத்தத்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளலான்னு சொல்லி திரும்ப வருகிற வழியில பாருங்க, கடைசி ஸ்டெப்பு வீட்டு பக்கத்துல வந்தாச்சுன்னு சொல்லலாம். அப்போ ரெபெக்காளின் தாதியாகிய தபோராள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாள். அடுத்து பக்கத்துல பெத்லகேமுக்கு பக்கத்துல வரும் பொழுது அங்கே ராகேல் 2வது பிள்ளையை பெற்றாள். டெலிவரியிலே செத்து போனாள் செய்தி. அப்புறம் சேர்றார் கானான்ல. கொஞ்ச காலத்துல ஈசாக்கு மரித்தார். வருஷம் அந்த ஒரு அதிகாரத்திலே 3 மரணங்கள், சாப்டர் ஆஃப் ஆபிச்சுவரி. அப்ப இந்த மனுஷன் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ மனுஷன். இன்றைக்கு இஸ்ரவேல் என்பதே அந்த யாக்கோபிலிருந்து வந்ததுதான். யாக்கோபு பேர் தான் இஸ்ரவேல். ஆனால் அதற்கு அவர் கடந்து வந்த பாதைகள் இழப்பின் பாதைகள், கடுமையான சோதனைகள், வேதனைகள். அவ்வளவு வேதனைகள் நடுவில் தான் ஒரு தேவ மனிதன் உருவாகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை சொல்லும் பொழுது என் வாழ்வில் ஒரு பகுதியை சொல்ல விரும்புகிறேன். 1985ஆம் ஆண்டு எனக்கு இயர் ஆஃப் ஆபிச்சுவரிஸ். என்னுடைய அப்பாவுடைய அப்பா ஜனவரி 13ஆம் தேதி இறந்து போறார். என்னுடைய அம்மாவுடைய அப்பா, அந்த தாத்தாவோட ரொம்ப அட்டாச்சா இருப்பேன். ஜனவரி 26ன்னு நினைக்கிறேன், 21 26 அவர் மரிச்சு போறார். அதே வருஷம் ஜூன் 6ஆம் தேதி என்னுடைய தாயார் மரித்து போறாரு. வரிசையா மரணம், பிரிவு ஒரு பக்கம், மரணம் ஒரு பக்கம். ரொம்ப உடைந்து போனேன். ஆனால் அன்றைக்கு கர்த்தர் பலப்படுத்தினார். அடுத்த கட்டம், அந்த பிரச்சனைகளால் கர்த்தரை விட்டு பின்வாங்கினேன்னு சொல்ல முடியாது. கர்த்தர் பாதத்தில் விழல, அப்படியே ஒரு போக்கில் போயிட்டு இருந்தேன். பிசாசு வஞ்சகம் பண்ணி விட்டான். இந்த துக்கத்திலே, இந்த இழப்பிலே, இந்த வேதனையிலே நண்பர்களுடைய மடியிலே விழுந்தேன். கிரிக்கெட் உடைய மடியிலே விழுந்தேன். அடுத்து போதையுடைய மடியிலே விழுந்தேன். அப்படி பிசாசு வஞ்சித்து பின்மாறி போய் ஒரு 3 ஆண்டுகள் ரொம்ப மோசமா போயிடுச்சு. வாழ்க்கை பாவத்துக்குள் போய்விட்டது. இழப்பு மனிதனுக்கு பயங்கர தீமைகளைத்தான் கொண்டு வருகிறது. உடைவு சங்கடம்தான். ஆனாலும் அநேகருடைய ஜெபத்தினால கர்த்தர் ஒரு கிருபையை வச்சிருந்தார். நானாக அதை இழந்தேன். எப்படி? தகாத இடத்தில் போய் விழுந்ததுனால. கர்த்தருடைய மடியில் விழுந்திருந்தால் அந்த 3 வருட பின்னடைவு கூட இல்லாதபடி யோசேப்பை போல, தானியேலை போல கொண்டு வந்திருப்பார். அல்லேலூயா. அந்த இழப்பிலே கர்த்தர் பாதத்தில் விழ தெரிந்தும் விழல. சின்ன பிள்ளையிலே இதெல்லாம் தெரிஞ்சதுதான். நண்பர்கள், விளையாட்டுகள், போதைகள், அப்படி வாழ்க்கை போயிட்டு உடைஞ்சு போயிடுச்சு.
அந்த 3 வருஷம்தான் எல்லாமே இழந்தது. ஸ்தோத்திரம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கர்த்தர் கைவிடவில்லை. அல்லேலூயா. உடைக்கப்பட்ட மனிதனை தேவன் வைத்த திட்டத்துக்கு என்று தான் உடைச்சிருக்கிறார். அதனால அவர் அந்த நோக்கத்தை விடல. பிசாசு வஞ்சித்து கொண்டு போனாலும் திரும்பவும் கொண்டு வந்து இன்றைக்கு உருவாக்கி இந்த நிலையில கொண்டு நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இது ஒருவருடைய வாழ்வு. இது போலதான் தெரிந்து கொள்ளப்பட்ட அத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் கர்த்தருடைய கையில் பத்திரமா இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் பயப்படாதிருங்கள். உங்கள் பிள்ளைகளை குறித்து பயப்படாதிருங்கள். வாலிபர்களை குறித்து பயப்படாதிருங்கள். ஆனால் பொறுப்புடன் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. பொறுமையுடன் காத்திருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. கைவிட மாட்டார். பொறுமை நமக்கு தேவையா இருக்கிறது. இழப்புகளின் நடுவில் இருக்கிறவர்களே, ஒரு பக்கம் நீங்க வேற எதுவும் தீமை செய்ய மாட்டிய, தப்பு பண்ண மாட்டிய, ஆனா கர்த்தர் பாதத்துல சரியா விழுங்க. விழாம இருந்தா அவன் கொண்டு போயிடுவான், அவன் வஞ்சித்துருவான். அதுதான் என் வாழ்க்கையில் நடந்தது. 3 வருட பயங்கரமான பின்னடைவுகளும் இன்னும் தொடர் பயங்கரமான இழப்புகளும். ஆனால் கடைசியில் அத்தனை இழப்புகளையும் சேர்த்து கர்த்தர் உருவாக்கினார். அது நன்மை. அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு எந்த விதமான இழப்புகள், உறவுகளை பிரிந்து இழந்தும் பிரிந்தும் வேதனையோடு இருக்கிறவர்கள், நீங்கள் கர்த்தருடைய பாதத்திலே விழுவீர்களாக. அப்பொழுது சீக்கிரமா இந்த வேதனைகள் நீங்கும், இந்த சூழ்நிலைகள் மாறும். கர்த்தர் அடுத்தது உங்களை அவர் நினைத்த பாதையில் மேன்மையாக கட்டி எழுப்புவார். அல்லேலூயா. சரி, யோபுக்கு முதல் இழப்பிலே நிற்கிறோம். ஆஸ்தி இழப்பு. அந்த முதல் இழப்பின் சோதனையில் ஆஸ்தி இழப்பு, 2வது பிள்ளைகள் இழப்பு, 3வது உறவினர்கள் இழப்பு. யோபு 19, 13, 14, 15 வசனங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா, என் சகோதரரை என்னை விட்டு தூரப்படுத்தினார்கள், எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு அந்நியராய் போனார்கள், என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள், என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள், என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியனாய் எண்ணுகிறார்கள், அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசி ஆனேன். எவ்வளவு பெரிய எஜமான், ஒரு கிங்கா இருந்தவர் சொல்றாரு, உறவினர்கள் போனாங்க, சகோதரர் போனாங்க, சிநேகிதர் போனாங்க, பந்து ஜனங்கள் போனாங்க, வீட்டு ஜனங்களும் என்ன ஒரு மாதிரி பார்க்கறாங்க, வேலைக்காரிகளுக்கும் அந்நியனா இருக்கிறேன், எல்லாருடைய பார்வைக்கு பரதேசி. அல்லேலூயா. எல்லா உறவுகளையும் இழந்து நிற்கிறார். Job was detached from all kind of relationships. எல்லா உறவுகள்ல இருந்து பிரிக்கப்பட்டவராக நிற்கிறார். ரொம்ப வேதனை. ஒரு உறவாது இல்லையா ஆதரிக்கிறதுக்கு, வந்து எட்டி பார்க்கறதுக்கு? ஒன்றும் இல்லை, எல்லாம் விலகி போச்சு. இந்த விலகி போன பார்ட்டி எல்லாம் எப்போ திரும்ப வந்தது? 42ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கி நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். இதுதான் உலகம், இதுதான் உறவுகள். புரிஞ்சா உங்களுக்கு? 42ஆம் அதிகாரத்தில் இப்படி நடந்து, இது எப்ப நடந்திருக்கணும்? 1ஆம் அதிகாரத்தில் நடந்திருக்கணும், 2ஆம் அதிகாரத்தில் நடந்திருக்கணும். உறவுகள் எல்லாம் இவன் வியாதியா கிடந்த பொழுது ஓடி வந்திருக்கணும், இவனுடைய இழப்பின் செய்தி கேட்டப்போ ஓடி வந்திருக்கணும். இல்லையே, விலகி போயிட்டான். தேடுனா கூட ஒருத்தனும் கிடைக்காது. போன் அடிச்சா எல்லாருமே பிஸி பிஸி பிஸி, நாட் ரீச்சபிள். எப்படி? எல்லாம் நாட் ரீச்சபிள். இப்போ எல்லாம் வாலண்டியரா வந்திருக்கிறது, கூப்பிடாமலேயே வந்திருக்கிறது, வந்து ஒரே விருந்து. இப்ப வந்து ஆறுதல் சொல்றான். எப்படி பாருங்க, இதான் உலகம். ஆறுதலுக்கான சமயம் எல்லாம் முடிஞ்ச பிறகு நீ சும்மா வந்து ஆறுதல் சொல்லுகிற. ஏன்னா யோபு இப்ப 2 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டுட்டான். இனி நீ வந்தவனே சும்மா அனுப்ப மாட்டான், வெறுங்கையா அனுப்ப மாட்டான். தெரியும் யோபுவை பற்றி, முன்னை விட டபுள் மடங்கு ஆசீர்வாதம். முன்ன தந்ததை விட டபுள் தருவான். போவோம், அப்படிதானா?
இப்போ தங்க நாணயமா எதை கொண்டு வந்தாக? பொன் ஆபரணம் கொண்டு வந்திருக்கு. ஏன்னா 1 கொடுத்தா 10 கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் உறவினர்கள், புரியுதா? உறவினர்களை தப்பா நினைக்கிறது நான் சொல்லல, நல்லா நினைங்க, நல்லா வச்சுக்கிடுங்க. ஆனா அவங்க மேல சார்ந்திராதிருங்கள், கர்த்தர் மேல் மட்டும் சார்ந்திருங்கள். அல்லேலூயா. ரொம்ப அன்புக்குரியவள், பாசத்துக்குரியவள் அடிக்கடி போன் போடுகிறார்கள், அடிக்கடி வருகிறார்கள், அடிக்கடி பேசுகிறார்கள். நல்லது, அப்படிப்பட்டவங்க நம்மளுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறது நல்லது. ஆனா அவர்களில் ஒருவர் மேல சார்ந்து போகாதீங்க. கர்த்தர் ஒருவரே எப்பொழுதும் நமக்குரியவர். அல்லேலூயா. நம்மோடு இருக்கிறவர். ஆமென். ஸ்தோத்திரம். இப்படித்தான் உறவினர்களை இழந்து யோபு தவிக்கிறான். அப்ப இவங்க விலகி போன போதும் இவன் உணர்ச்சி வசப்படல, திரும்ப வந்த பொழுதும் இவன் என்ன செய்யல? உணர்ச்சி வசப்படல. 2 வேளையும் பொறுமையா இருந்தார். அதான் யோபின் சாட்சி. அல்லேலூயா. இப்படி கண்டுகொள்ளாம விசாரிக்காம விலகி போகும்போது சிலர் அவங்கள மோசமா பேசுவாங்க. அதை செய்தேன், இதை செய்தேன், செய்ததெல்லாம் சொல்லி காட்டி, இருந்தாலும் இவன் துரோகி, அவன் நன்றி கட்டவன், வளர்த்த கடாரி, நெஞ்சில பாஞ்சுது வச்சது, இப்படி நிறைய வார்த்தைகள் பேசுறது வழக்கம். யோபு அப்படி ஒண்ணுமே பேசல, அவங்கள பற்றி அவன் கண்டுக்கவே இல்லை. அப்புறம் திரும்ப வரும்போது சிலருக்கு டென்ஷன் ஆகிடும். எங்கடா போனிய இவ்வளோ நாள்? யாரை பார்க்கடா வந்திய? செத்து போனவனை பார்க்கடா வந்திய? உயிரோட இருக்கானான்னு பார்க்கடா வந்திய? அப்படி இப்படின்னு சிலர் பேசுவார்கள். அப்படியும் இந்த மனுஷன் பேசல, சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு நல்ல விருந்து போட்டார். அல்லேலூயா. இதுதான் யோபின் பொறுமை, யோபின் சகிப்புத்தன்மை, யோபின் நல்ல சுபாவம். அல்லேலூயா. அந்த பழைய ஏற்பாட்டு பக்தனுக்கு, ஆபிரகாம் சந்ததி இல்லாத இன்னொருத்தன், கிழக்கத்தி புத்திரர், அவனுக்கு இவ்வளவு பண்பு, இவ்வளவு சகிப்புத்தன்மை, இவ்வளவு பொறுமை, இவ்வளவு நல்ல சுபாவம்னா, இன்னைக்கு கிறிஸ்துவை பெற்றவர்கள், பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவர்கள், வசனத்தை அனுதினம் பெறுகிறவர்கள், சபையை பெற்றவர்கள், எல்லாம் பெற்ற நமக்குள் எவ்வளவு அதிகமாய் நற்சுபாவம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவன் செய்ததெல்லாம் தப்பு, ஆனா அதை ஒண்ணுமே அவர் டச் பண்ணவே இல்லை, அதை கண்டுகொள்ளவே இல்லை. அதுதான் ஜென்டில்மேன். அல்லேலூயா. அந்த மாதிரி நம்ம பழகணும். ஒரு தட்டி கேட்கணும். சரி, அன்னைக்கு இன்னைக்கு திரும்ப வந்திருக்கான்ல, ஒரு வார்த்தை கேட்டுட்டு தான் இவனை வீட்டுக்குள்ள ஏத்தணும், அப்படியெல்லாம் கிடையாது. இந்த நல்ல பண்புகளை தேவ மக்கள் பழகி கொள்ளுவீர்களாக. அதிலும் பொறுமையா இருந்தார். அடுத்தது, சமூக அந்தஸ்தை இழந்தார். ஆஸ்தி இழந்தார், பிள்ளைகளை இழந்தார், உறவினர்களை இழந்தார். அடுத்து என்ன இழந்தாரு? சமூகத்துல பெரிய அந்தஸ்து. இந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரரில் பெரியவன். அல்லேலூயா. அவருடைய அந்த யோபு புக்கு ஃபுல்லா நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவரே சொல்லுவார், ராஜாவை போல இருந்தேன். அல்லேலூயா. பெரிய அந்தஸ்து. பட்டண வீதியில் அவருக்கு ஆசனம் உண்டு. அதாவது இந்த காலத்துல கோர்ட், நியாயம் தீர்க்கிற கோர்ட்டுகள் இருக்கு. அந்த காலத்துல கோர்ட் எல்லாம் கிடையாது. பட்டண வாசல்ல சிங்காசனங்கள் இருக்கும். அங்க பெரியவங்க வந்து உட்காருவாங்க, பட்டணத்தின் மூப்பர். அப்போ யாரு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை உள்ளவெல்லாம் அங்க வந்து சொல்லுவான், அவங்க நியாயம் தீர்ப்பாங்க. இது மாதிரி அந்த மனுஷன் பட்டணத்து வீதியில் அவருக்கு சீட்டு உண்டு. அவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தவர் இன்றைக்கு சமூக அந்தஸ்தெல்லாம் இழந்து கிடக்கிறார். நியாயம் விசாரித்தவர், ஏழைகளின் நியாயத்தை விசாரிச்சேன், விதவையுடைய நியாயத்தை விசாரிச்சேன் நிறைய சொல்றார். அப்படி நியாயம் விசாரித்தவர் இன்றைக்கு நியாயம் சொல்லுவார் இல்லாம கிடக்கிறார். ஏழைகளுக்கு அதிகமா உதவி செய்தார். இதெல்லாம் வசனங்கள்ல இருக்கு. யோபு 29 உள்ளது தான் நான் சொல்றேன். ஏழைகளுக்கு ரொம்ப உதவி செய்தார். இன்றைக்கு அவருடைய நிலைமை எப்படி இருக்கு? 25ஆம் வசனத்துல சொல்றார், ராஜாவை போல் இருந்தேன், ராஜாவை போல் ஒரு தலைவனாக இருந்தேன். இன்றைக்கு அவர் பரதேசியா இருக்கிறேன், சொந்த வீட்டில் உள்ள வேலைக்காரங்களே நான் மதிக்கலைங்கிறார். அப்புறம் பார்த்தா அவருக்கு உயர்தர உணவுகள் இருந்தன, கண்மலையிலிருந்து எண்ணெய் வடிந்து வந்ததுங்கிறாரு, பாதத்தை கழுவுறதுக்கு கூட நெய் இருந்ததுங்கிறார். அந்த அளவுக்கு வீட்டில் உயர்தர உணவு வகைகள் எல்லாம் இருந்தவர் இன்றைக்கு ஒன்றுமற்றவராய் பரிதாபமாக கிடக்கிறார். இப்ப அவருக்கு கிடைச்சதெல்லாம் பரிகாசம், பழமொழி, பாட்டு, பாவி பட்டம், மதிப்பே இல்லாத பரிதாபம்.
இவ்வளவு சமூக அந்தஸ்தில் இருந்த மனுஷன் அத்தனை இழந்து, இவன் ஏதோ பாவம் செஞ்சிருப்பான், ஒளிச்சு ஒளிச்சு செஞ்சிருப்பான், அதனால தானே இப்படி நடக்கு, நல்லவனுக்கு நடக்குமா, இப்படி தானே எல்லாரும் நினைக்கிறாங்க. அவன் நண்பர்களே வந்து அப்படித்தான் அவன் காது கேட்கவே சொன்னார்கள், நேரிலே சொன்னார்கள். பாவி பட்டம் கிடைச்சிருக்கு இன்னைக்கு. இவ்வளவு உதவி செய்தவனுக்கு, இவ்வளவு நன்மையாய் மேன்மையாய் நேர்மையாய் வாழ்ந்தவனுக்கு பரிகாசம், எல்லாம் பரிகசிக்கிறான். எல்லாரும் பழமொழி சொல்றான், யோபு போல ஆயிடாதப்பா, யோபு போல ஆயிடாத அப்படின்னு பழமொழி சொல்லலாம். இப்படி பரிதாபமான ஒரு நிலையில் அந்த மனுஷன் காணப்பட்டார். இதுல கடைசியாக தேவ உறவை இழந்தார். அதுதான் இதுல எல்லாம் கொடிய வேதனை. ஆஸ்தி இழந்தது, பிள்ளைகள் இழந்தது, உறவினர்களை இழந்தது, சமூக அந்தஸ்தை இழந்தது. அதெல்லாம் விட பெருசு என்னன்னா, இவர் வந்து தேவ மனுஷன், இப்ப தேவ உறவை இழந்து வேதனையோடு இருக்கிறார். 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல சொல்றாரு, அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார். அப்ப இப்ப இல்ல. உண்மையில் கர்த்தர் அவரை கைவிடல, கர்த்தர் அவரோடு தான் இருக்கிறார். ஆனா இவருக்கு அதை உணர முடியல. இன்னைக்கு சோதனை காலம், இருள் சூழ்ந்த காலம், அந்தகாரத்தின் வேளை. அப்ப என்ன, கர்த்தர் இருந்தாலும் உணர முடியாது. இதான் இன்னைக்கு நிறைய பேருடைய நிலைமை. நம்ம வந்து ஒரு சோதனைக்குள்ள போகும்போது, ஒரு கஷ்டத்துக்குள்ள போகும்போது, யோபுக்கு வந்து இதெல்லாம் வரிசையா நமக்கும் வரும். எல்லாம் மதிப்பும் போகும், வாயில் வந்தபடி எல்லாம் பேசுவான், யார் யார் பேசுறான்னே கணக்கு கிடையாது, அப்படியெல்லாம் வரும். அதுக்கு மேல நமக்கு உள்ளான ஒரு வேதனை என்னன்னா, கர்த்தர் இல்லையே, ஜெபிச்சாலும் ஒன்றும் கேட்கப்பட்ட மாதிரி இல்லையே, ஒரு தேவ பிரசன்னம் இல்லையே. இது ஒரு பெரிய தேவ பிள்ளைகளுக்கு வரக்கூடிய ஒரு பெரிய போராட்டம். ஆனால் உண்மையில் தேவன் உன்னோடு தான் இருக்கிறார். அல்லேலூயா. உபத்திரவப்படுகிற உன்னை அவர் கைவிட மாட்டார், உன்னை விட்டு விலக மாட்டார். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன்னு சொன்னார். எப்படி அவர் விலகுவார்? ஆனா நமக்கு புரிஞ்சுக்கிட முடியாது. அதான் இயேசுக்கே அது வந்தது. கடைசி உபத்திரவமாக சிலுவையில் தொங்கும் போது பிதாவானவர் தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டார். அப்பதான் சத்தம் போட்டார், ஏலி ஏலி லாமா சபத்தானி, என் தேவனே என் தேவனே நீர் என்னை ஏன் கைவிட்டீர்? உலகம் கைவிடும் தெரியும், சீஷர்களும் கைவிடுவார்கள் தெரியும், எல்லாரும் கைவிடுவார்கள், நீர் கைவிட்டீரா? அதுதான் அந்த உச்சக்கட்ட வேதனை. நம்ம எல்லாருக்கும் அது வரும். ஒரு சோதனையில் ஒரு ஸ்டெப் இதுதான், அது இல்லாம இருக்காது. கர்த்தர் என்னை விட்டு விலகிட்டாரா, என்னை கைவிட்டுட்டாரா, என் ஜெபத்தை கேட்கலையா, எனக்கு ஒண்ணுமே இல்லையா, இப்படிப்பட்ட ஒரு சங்கடம். அதான் யோபுக்கு அன்னைக்கு வந்தது. தேவனை இழந்து நிற்கிறார், தேவ உறவை இழந்து நிற்கிறார். 23ஆம் அதிகாரத்துல சொல்லுவாரு, 3ஆம் வசனம், நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும், அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேருவேன். இப்ப தேவனை காணல, தேடிக்கிட்டு இருக்கேன் என்று வேதனையோடு சொல்றார். 8ஆம் வசனத்துல, இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன். முன்ன போய் பார்க்கிறேன், பின்ன போய் பார்க்கிறேன், கொஞ்சம் கூட ஸ்பீடா ஜோம் பண்ணி பார்க்கிறேன், கொஞ்சம் கூட ஸ்பீடா கத்தருக்குள்ள முன்னேறி பார்க்கிறேன், அங்கேயும் அவரை காண முடியல. கொஞ்சம் ஸ்லோ பண்ணுவோன்னு ஸ்லோ பண்ணி பார்க்கிறேன், அங்கேயும் காண முடியலையே. இது சோதனையின் ஒரு உச்சகட்டமான ஒரு நிலை தான். ஸ்தோத்திரம். 9ஆம் வசனம், இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்தில் நான் அவரை காணாதபடி ஒளித்திருக்கிறார். அவர் ஏதோ கிரியை செய்த மாதிரி இருக்கு, பார்த்தா அவரை காணல, அவர் ஒளித்திருக்கிறார். எனக்கு ஒளிச்சிட்டாரே, ஒளிச்சிருக்கிறாரே. இது அவனுக்கு கடுமையான வேதனையாக இருக்கிறது, இழப்பின் வேதனையில் கடுமையான வேதனை. ஆனா உள்ளுக்கு ஒரு விசுவாசம் இருக்கு. 23:10 சொல்லுவார், ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவே. அது உள்ளுக்கு இருக்கிற ஒரு விசுவாசம். ஆனா அங்கெல்லாம் இப்ப ரொம்ப வருது, காணல, போயிட்டாரா, கைவிட்டுட்டாரா, என்னோடு இருந்தாரு, அப்படியெல்லாம். யோபு 16:21 சொல்றாரு, ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுவது போல தேவனோடே மனுஷனுக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டானால் நலமாயிருக்கும். எனக்காக தேவன்கிட்ட வழக்காட ஒருத்தரும் இல்லையே, அவர் தேடினாலும் காணலையே, கண்டுபிடிச்சா நான் கிட்ட போய் நின்று பேசுவேனே,
நான் நீதியா இருந்தேன் ஐயா, தப்பு செய்யல ஐயா, எனக்கு இப்படிலாம் வந்திருக்கு ஐயா என்று என் வழக்கை அவரிடத்தில் சொல்லுவனே, அதுக்கு யாராவது கிடைப்பாங்களா? ஒரு மத்தியஸ்தர் கிடைப்பாரா என்றெல்லாம் அவன் வேதனைப்படுகிறான். 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் சொல்லுவார், எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்குள் இல்லையே. எனக்கும் தேவனுக்கும் நடுவில் நிற்கக்கூடிய மத்தியஸ்தன், 2 பேருக்கும் கை வைக்கக்கூடிய, அதாவது 2 பேரிடத்திலும் பேசக்கூடிய ஒரு மத்தியஸ்தன் எனக்கு இல்லையே. யாரை வச்சு நான் தேவன்கிட்ட இப்ப கான்டாக்ட் பண்ணுவேன்? அங்கலாய்ப்பு. தேவனை தேடுகிறார், தேவ பிரசன்னம் கிடைக்கல. இன்னைக்கு நமக்கு இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீதியுள்ள தேவனோடு நம்மை ஒப்புரவாக்குறவர், நீதியுள்ள தேவனிடத்தில் நமக்காய் பரிந்து பேசுகிறவர், நம்முடைய வழக்குகளை எடுத்து வழக்காடுகிறவர். அல்லேலூயா. என்ன பாக்கியம்! அன்னைக்கு இதெல்லாம் கிடையாது அவருக்கு, யோபுக்கு இதெல்லாம் கிடையாது. அதனாலதான் அவர் அவ்வளவு அங்கலாய்க்கிறார். உள்ள எல்லா இழப்பிலும் அதிக அங்கலாய்த்த இழப்பு இதுதான். தேவனை காணல, தேவ கிரியைகளை இழந்து தவிக்கிறார். 29ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம், அவருடைய தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். இன்னைக்கு தீபமே அணைஞ்சு கிடக்குது. என் தலையில கர்த்தருடைய தீபம் இல்லை, பரிசுத்தாவின் அக்கினியை காண முடியல, அபிஷேகத்தினுடைய வல்லமையை காண முடியல, ஜெபத்துல அக்கினி இல்ல, ஆவியில் நிரம்பும் பொழுது அந்த அக்கினி இல்ல, எல்லாம் மங்கி போச்சு. ஸ்தோத்திரம். அப்போ தீபம் இல்லைன்னா வழிகாட்டுதல் கிடைக்கல, வசன வாஸ்தா வெளிப்பாடு கிடைக்கல. தீபம் இருந்தா தானே கிடைக்கும், கிடைக்கல, எல்லாம் வறுமையா இருக்கு. ஸ்தோத்திரம். இருள்களை கடந்து போக முடியலையே, இருளுக்குள்ளே சுத்திக்கிட்டு இருக்கேனே, அறியாம இருளுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கேன். அந்தகார இருள், பிசாசின் இருள், பல இருள் இருக்கு. இந்த இருள்களை கடந்து 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 வந்தேன். இப்ப கடந்து உள்ளே கிடந்து சுத்துற மாதிரி இருக்கு. ஒண்ணுமே புரியல. வாட் நெக்ஸ்ட்? அடுத்து எனக்கு என்ன நடக்க போகுது? அடுத்த ஆண்டவர் என்ன செய்ய போறார்? ஒண்ணுமே எனக்கு தெரியல. வசன வாஸ்தா ஒரு டச்சே இல்லை, வசன வாஸ்தா அது விளங்கல, அதுல அது வெளிப்பாடு வரல. தீபம் மங்கி போச்சு, தீபம் அணைஞ்சு போச்சு என்று வேதனைப்படுகிறார். 4ஆம் வசனத்துல, தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் என் வீட்டுல அற்புதங்கள் நடந்துச்சு, மறைமுக ஆசீர்வாதங்கள் வந்து கொண்டே இருந்தது. தேவனுடைய ரகசிய செயல், மனுஷனுக்கு புரியாத தேவ செயல், மனுஷன் கண்ணு காணாத தேவ செயல் என் வீட்டுல டெய்லி இருந்தது. நாங்கள் பூரித்து போய் மகிழ்ச்சியோடு கர்த்தரை பின்பற்றினோம். ஒவ்வொரு நாள் காலை எழும்பும் பொழுது அற்புதம் எங்களுக்காய் காத்திருக்கும், புதிய புதிய வாசல்கள் திறக்கும், பெரிய பெரிய அற்புதங்கள் நடந்தது. மற்றவங்கெல்லாம் என்று சொல்லக்கூடிய கிரியைகள் நடந்தது. இன்னைக்கு என் குடும்பம் இப்படி கிடக்கே, இப்படி நான் இருக்கிறேனே, தேவ கிரியைகள் எங்கே? அல்லேலூயா. சோ இப்படி பல்வேறு நிலைகளில் நீங்கள் இழப்பின் வேதனைக்குள் இருக்கிறீர்களா? கடைசியில் அவனுக்கு நடந்தது என்ன? 2 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஸ்தோத்திரம். 500 எருதுகள் இருந்தன. ஆண்டவர் பிறகு சோதனை முடிச்ச பிறகு எவ்வளவு கொடுத்தாராம்? 1000 கொடுத்தாராம். 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனமும் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் 42ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தையும் கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா தெரியும். 500 எருது இருந்த இடத்துல 1000 கொடுத்தார் இந்த சோதனைக்கு பிறகு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 500 கழுதைகள் இருந்த இடத்துல 1000 கழுதைகள் கொடுத்தார், 2 மடங்கு. 7000 ஆடுகள் இருந்த இடத்துல 14000 ஆடுகள் கொடுத்தார். அல்லேலூயா. 3000 ஒட்டகங்கள் இருந்த இடத்துல எத்தனை கொடுத்திருப்பார்? 6000 ஒட்டகங்கள் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுவோம். அவன் சோதிக்கப்பட்டது சும்மா இல்லை, இழந்து போனதை கர்த்தர் திரும்ப 2 மடங்கா என்ன செய்தாரு? கொடுத்தார். 7 குமாரர் இருந்தார்கள், அதுக்கு பிறகும் 7 குமாரர் பிறந்தார்கள். அல்லேலூயா. அப்போ பழைய 7 சேர்த்து 14 குமாரர். 3 குமாரத்திகள் இருந்தார்கள், பிறகு திரும்பியும் 3 குமாரத்திகளை கொடுத்தார். பழைய 3 புதிய 3 சேர்த்து எத்தனை? 6 குமாரத்திகள்.
அன்னைக்கு 10 பிள்ளைகள், இன்னைக்கு அந்த 10 புதிய 10 சேர்ந்து 20 பிள்ளைகள். அல்லேலூயா. ஆடு மாடெல்லாம் பழையது கணக்கில் எல்லாம் போயிடும், பிள்ளைகள் கணக்கில் எல்லாம் போகாதுல்ல, ஆத்துமாக்கள் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால அந்த 10 இந்த 10 சேர்ந்தா அவனுக்கு எத்தனை பிள்ளைகள் அப்படின்னு மொத்தத்துல கேட்டா 2 மடங்கு பிள்ளைகள். ஹல்லேலூயா. 20 பிள்ளைகள். அப்போ ஒரு மனைவி, இப்போ உபத்திரவத்துக்கு முன்னாடி ஒரே மனைவி, இப்போ அதே மனைவி. அல்லேலூயா சொல்லுவோம். அத 2 கொடுக்கல. சகோதரமாரே சகோதரிகளே, அத ஒரே மனைவி அதே மனைவி. அல்லேலூயா. அந்த அம்மா 20 பிள்ளைகளை பெற்றார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஸ்தோத்திரம். என்ன ஆச்சரியம் பார்த்தீங்களா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் அப்படி செய்வார். அல்லேலூயா. பொறாமையும் பெருமையும் நமக்குள்ளதல்ல, பொறுமையை விட நல்ல ஆயுதமும் இல்லை. பொறாமையும் பெருமையும் நமக்குள்ளதல்ல, பொறுமையை விட நல்ல ஆயுதமும் இல்லை. பேழை நிலை நின்றிடாது, போதகராம் இயேசுவின் பரிசுத்தம் தேவை. போலியான பரிசுத்தம் நிலை நின்றிடாது, போதகராம் இயேசுவின் பரிசுத்தம் தேவை. பரிசுத்தம் தேவை. உள்ளத்திலே பரிகாசம் சகிப்போம், உலகத்திலே பரலோக சிந்தை எண்ணத்திலே பரநேசு வாஞ்சை வாழ்வினிலே. ஆமென். பரிசுத்தம் தேவை உள்ளத்திலே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நமக்கு பொறாமையும் வேண்டாம், பெருமையும் வேண்டாம். நமக்கு வேண்டிய பெரிய ஆயுதம் என்ன ஆயுதம்? பொறுமை. எல்லாம் சொல்லுவோம், என்ன ஆயுதம்? பொறுமை. அவன் பொறுமையோடு சகித்ததுனால 2 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். அல்லேலூயா. இனி 2வது சோதனையை சுருக்கமா சொல்ல விரும்புறேன். வியாதியின் சோதனை. இப்போ வியாதியின் சோதனை அடுத்த அட்டாக். சாத்தான் திரும்ப 2வது பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து சோதிக்கிறான். யோபு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். சரீரம் முழுவதும் கொடிய பருக்கள். ஆங்கிலத்தில் லோத்சம் சோஸ், அருவருப்பான புண்கள் என்று கொடுத்திருக்கிறது. பெயின்ஃபுல் சோஸ், வேதனையான புண்கள் என்று கொடுத்திருக்கிறது. கொடிய பருக்கள், அருவருப்பானதும் வேதனையுமான புண்கள், உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒரு புண்ணு வந்தாலே தாங்காது, ஒரு பரு வந்தாலே தாங்காது. ஒரு வியாதிக்கே எவ்வளவு கஷ்டப்படுறோம், ஒரு கஷ்டத்துக்கே எவ்வளவு நம்ம பாதிக்கப்படுகிறோம். இந்த மனுஷன் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் ஒரு இடம் பாக்கி இல்லாம கொடிய பருக்கள். பக்கத்தில் ஆட்கள் வரமாட்டாங்க, அருவருப்பா இருக்கு. அவருக்கும் வேதனை தாங்க முடியல. அதனால 8ஆம் வசனம், அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். ராஜாவை போல இருந்தவன், கம்பீரமா இருந்தவன், 4 பேருக்கு நியாயம் தீர்த்தவன், சமுதாயத்தில் எழும்பி போனான்னா குனிவார்கள், பணிவார்கள். இப்ப இந்த ஆளு ஒரு ஓட்டு துண்டு எடுத்து தன்னை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? சுரண்டி கொண்டு உட்கார்ந்து இருக்கிறான். இந்த நிலைமைகளை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கவே நமக்கு முடியல. அவ்வளவு பயங்கரமான தாக்குதல் உண்டாயிற்று, பயங்கரமான இழப்புகள், அதை தொடர்ந்து பயங்கரமான வியாதி. இழப்புகளே மனசை பாதிக்குது, அதுக்கு மேல இப்ப வியாதி சரீரத்தையும் பாதிக்குது, மனசையும் பாதிக்குது. இது மாதிரி ஒரு சோதனை உண்டா? யோபின் பொறுமையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர் சோதனை, பற்பல விதமான சோதனை. இதான் சோதனை காலத்தில் மனுஷனுக்கு வருவது. இயேசுவை அரெஸ்ட் பண்ண வரும்பொழுது இயேசு சொன்னார்,
இது உங்கள் வேளையும் அந்தகாரத்தின் வேளையுமாய் இருக்கிறது. இது என்ன வேலை? இது அந்தகாரத்தின் வேலை. அப்பா, இது உங்க வேலை. நான் ஒண்ணுமே கிரியை செய்ய போகல. நான் தப்பி போனா தப்பி போகலாம். உங்களை எல்லாம் இப்ப அழிக்கணும்னா அழிக்க அதிகாரம் இருக்கு, வல்லமை இருக்கு. ஆனா இது உங்க வேலை, உங்களுக்கு கொடுக்கப்பட்டாச்சு. அந்தகாரத்தின் வேலை. நான் தேவ சித்தத்துக்கு என்னை அர்ப்பணித்து பொறுமையோடு இருக்கிறேன். அல்லேலூயா. இதே தான் நமக்கும் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கப்படுகிறது. யோபு அதுல ஒரு எக்ஸாம்பிளா நிறுத்துறார். சிலருக்கு தொடர் சோதனை மாறி மாறி அடிக்குது. சொத்துல அடிச்சது, பிள்ளைகள் வாழ்க்கையில் அடிச்சது, அங்க அடிச்சது, இங்க அடிச்சது, உறவுகள் அடிச்சது, கடைசியில் பார்த்தா சரீரத்தில் அடிச்சது. எதையும் விட்டு வைக்கல, சுத்தி சுத்தி அடிக்கிறது. சாத்தான் வேலையே தான். ஒன்றில் சோர்ந்து போகலையே அடுத்ததை அடிச்சு பார்ப்பான். அதுலேயும் நீ சோர்ந்து போகலையே 2-3 சேர்த்து அடிச்சு பார்ப்பான். என்னென்ன பண்ணணுமோ பண்ணுவான். அவனுக்கு கிடைச்ச இடத்துல தேவ அனுமதி கொடுத்ததுல அவ்வளோத்துலையும் அடிப்பான், ஒரு இடம் பாக்கி விடாம. இது அந்தகாரத்தின் வேலை, சோதனையின் நேரம். அப்படி யார் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, பொறுமை, பொறுமை நமக்கு தேவை. சரீரத்தில் பல பாடுகள். இந்த காலத்துல நிறைய பரிசுத்தவான்களுக்கு பாடுகள் இருக்கிறது. பொறுமை நமக்கு தேவையாய் இருக்கிறது. அல்லேலூயா. பொறுமையாய் இருப்போம், கர்த்தர் நிச்சயம் கைவிட மாட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தது, இந்த சரீர வேதனையின் நடுவிலே மனைவியின் வார்த்தைகள், கொடிய பருக்கள். அது அருவருப்பானதும் வேதனையுமானது. ஓட்டெடுத்து சுரண்டி கொண்டிருக்கிறார். பார்க்கவே எப்படி இருக்கும், ஒரு பெரிய மனுஷன் எப்படி இருக்கிறார். அடுத்தது மனைவியின் வார்த்தை. 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். மனைவியின் வார்த்தை. அது ஒன்று கருணையில் வந்தது. இப்படி இந்த மனுஷன் கஷ்டப்படுறதுக்கு, செத்துட்டா இவருக்கு நல்லா இருக்குமே, அவ்வளோ தப்பா நம்ம சொல்ல முடியாது. அப்படி சொல்லக்கூடாது. இருந்தாலும் நான் சொல்றேன், பாவம் இவ்வளவு கஷ்டப்படுறாரே அப்படி. ஆனா கூடவே நீ ஜீவனை விடும் என்று சொல்லி இருந்தா கருணை அடிப்படையில் சொன்னான்னு சொல்லலாம். தேவனை தூஷித்து விட்டு என்ன செய்யும், ஜீவனை விடும்னு சொன்னா பாருங்க, அதான் அந்த இடத்துல பிசாசின் ஏஜெண்டா செயல்பட்டாள். அல்லேலூயா. நீர் சும்மா செத்துறாதையும், சும்மா செத்தா உமக்கு வேதனை முடியும். ஆனா இப்ப என்ன செஞ்சுட்டு சாகணும்? என்ன ரொம்ப பயந்துட்டீங்களோ? தோத்துறோம். அதனால அவ சொல்றா, தேவனை தூஷித்துட்டு ஜீவனை விடும், அப்பதான் சாத்தானுக்கு சக்சஸ் ஆகும். அதை இவ சொல்றா. அல்லேலூயா. இப்படிதான் வரும். கூட இருக்கிற புருஷனுடைய வார்த்தை, மனைவியுடைய வார்த்தை, உங்களை அதிகமா கிறிஸ்துவுக்குள்ள பலப்படுத்துகிற ஒரு தேவ மனுஷனுடைய வார்த்தையே தெட்டி போய் வரும். உங்களுக்காக ரொம்ப ஜெபிக்கிற தேவ பிள்ளையோட வாயிலிருந்தே சில சமயம் வந்துடும். எது எங்கிருந்து வருதுன்னே சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு இது அந்தகாரத்தின் வேலை, இது சோதனையின் காலம். அல்லேலூயா. எங்கிருந்து என்ன வருதுன்னே சொல்ல முடியாது அட்டாக். இது அவரை ரொம்ப உடைச்சிருக்கோம். ஆனா அவர் அதை லைட்டா எடுத்துக்கிட்டார். பொறுமை, யோபின் பொறுமை. அல்லேலூயா. அவ சொன்ன வார்த்தையை அவர், நான் நினைக்கிறேன், இப்படித்தான் எடுத்திருப்பார். என் மேல வச்சிருக்கிற அன்புனால இந்த வேதனை தாங்காம இப்படி பேசுறா, அப்படிதான் அவர் எடுத்தார். இல்லைன்னா வித்தியாசமா இருக்கும். நீயும் போ அப்படிதானே சொல்லுவாங்க பொதுவா. எல்லாரும் பொய்யாச்சு, நீயும் போ அப்படிதானே வரும். அப்படிலாம் வரல அவர் வாயில. பொறுமையா இருந்தார். ஸ்தோத்திரம். மனைவியே தற்கொலைக்கு தூண்டியும் உணர்ச்சி வசப்படாமல், அவர் வாழ்க்கை வெறுத்து போகாமல் பொறுமையுடன் இருந்தார். தோத்திரம். நிறைய சகோதரர்களுக்கு இது தேவைன்னு நினைக்கிறேன். உங்க மனைவி இப்படி பேச மாட்டாங்க, ஆனா இதுல வேற வெரைட்டியா பேசுவார். வேற வெரைட்டியா பேசுவார். உங்க புருஷன் இப்படியே பேசிட மாட்டார், ஆனா வேற வேற வெரைட்டியா பேசுவார். ஆமென். அப்ப நீங்க புரிஞ்சுக்கிடணும், அதை புரிஞ்சுக்கணும். என்ன உள்ளத்துல ஏதோ ஒரு வேதனை வச்சு பேசுறார், வேதனை வச்சு பேசுறாங்க. நம்ம மேல கோபத்துல கொல்லணும் அழிக்கணும் அப்படி பேசுறது இல்லை.
எங்கேயோ உள்ள வேதனை, அதை எப்படி பேசன்னு தெரியாம பேசுவாங்க, அப்படி பேசுவார். ஆனால் அவர் மனைவியின் வார்த்தையை அப்படியே எடுத்துக்கொண்டு, வார்த்தையில எடுத்தா கோபம் வரும், ஆனா வார்த்தைக்கு உள்ளால அவளுக்கு அன்பு இருக்கு. இப்போ நான் இவ்வளவு சகிக்கிறேன், அவளால் சகிக்க முடியல, அதனால இப்படி பேசுறான்னு ஒரு கருணை அடிப்படையில் அவரும் அதை எடுத்துக்கொண்டார். அதே வேளையில் அவருடைய வார்த்தையில் உண்டாயிருந்த பிசாசின் தூண்டுதலை கடிந்து கொண்டார். அல்லேலூயா. நீ ஏன் பைத்தியக்காரி பேசுற போல பேசுற? தேவனிடத்திலிருந்து நன்மை அனுபவித்த நாம் கொஞ்சம் தீமை அனுபவித்தா என்ன? அப்படி சொன்னார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த பிசாசின் சூழ்ச்சியை அவர் புரிந்து கொண்டார், புரிந்து கொண்டு ஜெயம் எடுத்தார். அல்லேலூயா. அதுல கூட பொறுமையா இருந்தார். சிலர் இப்படிதான் கடுமையா போராட்டங்களை சகிப்பாக, எல்லாம் சகிப்பாக, கடைசியில நல்ல க்ளோஸா இருக்க ஆள்கிட்ட ஒரு வார்த்தை வந்தா வெடிச்சு செதறிடுவார். எல்லாம் சேர்ந்து வெடிச்சு செதறிடுவாங்க. பொதுவா புருஷ மனைவிக்குள்ள நடக்கும். அந்த வேதனையின் காலத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா சுமப்பாக, நல்லா சகிப்பாக, ஒன்னா இருப்பாக. ஆனா எப்பமா ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா அப்படியே வெடிச்சு செதறி, இது ஒரு பெரிய தோல்வி. அந்த தோல்விக்கு யோபு இடம் கொடுக்காதபடி பொறுமையுடன் அதை ஜெயித்தார். அல்லேலூயா. இது அநேகருக்கு தேவை, அநேகருக்கு தேவை. நீங்க எதிர்பாராத வார்த்தை வந்துரும், உடனே அப்படியே எழும்பிராதீங்க, வாய் அடைச்சுக்குங்க, கைய கட்டிக்கிடுங்க, அமைதியா இருங்க, பொறுமையா இருங்க. அல்லேலூயா. அதே யோபின் மனைவி தான் அதுக்கு பிறகு பின்னும் 10 பிள்ளைகளை பெத்து கொடுத்தா. அல்லேலூயா. செத்து போங்க ஐயான்னு சொன்னவா இப்ப எத்தனை பிள்ளைகளை பெற்று கொடுக்கிறா சொல்லுங்க? ஆமென். இதான் நடக்கும். அது அந்த நேரத்து வார்த்தை, அது அடுத்த நிமிஷம் மாறிடும். எல்லா கணவனுக்கும் இப்படித்தான், எல்லா மனைவிக்கும் இப்படிதான். அந்த நேரத்து வார்த்தையை பெருசுபடுத்தினா அது ஒரு வாழ்க்கையை தீக்கொளுத்தி போடும், குடும்பத்தை அழித்து போடும், ஒரு தலைமுறையை நஷ்டப்படுத்தி போடும், கஷ்டப்படுத்தி போடும். ஆனா இது ஒரு நேர வார்த்தை. டென்ஷன்ல வந்துட்டு, உணர்ச்சி வசப்பட்டு வந்துட்டு, உள்ளத்துல இருக்கிறது ஒண்ணு வெளியே பேச தெரியாம என்னத்தையோ கொப்பளிச்சிட்டா, எதையோ கொப்பளிச்சிட்டாரு. அப்படி சிம்பிளா நம்ம எடுத்து பொறுமையாய் இருந்தால் நீங்கள் ஜெயிக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த மனுஷன் கடும் கொடிய பருக்கள், அடுத்தது மனைவியின் வார்த்தை, அடுத்தது நண்பர்களின் வார்த்தை. நண்பர்களின் வார்த்தை. 4 நண்பர்கள் வந்தார்கள். 3+1, 3 நண்பர்கள், ஒரு சின்ன பையன் கூட வந்தான், எலிகு. 4 பேராக வந்தார்கள். வந்து 7 நாள் துக்கம் அனுசரித்து உட்கார்ந்தான். யோபு செத்து போகல, உயிரோட தான் இருக்காரு. ஆனா அவர் இருந்த நிலைமை அவங்களை பார்க்க சகிக்காம 7 பகலும் 7 இரவும் ஒரு வார்த்தை கூட சொல்லாம யோபு பக்கத்துல உட்கார்ந்திருந்தார். அவ்வளவு துக்கம். தங்கள் நண்பனுக்காக பரிதபித்து, தங்கள் நண்பனை நேசித்து, தங்கள் நண்பனுக்கு இப்படி ஆயிருச்சே என்று சொல்லி அவர்கள் சிந்தனையில் தியானித்து தியானித்து 7 இரவுகளும் 7 பகல்களும் ஒரு வார்த்தை பேசாமல் 4 பேரும் அப்படியே இருந்தார்கள். இப்படிப்பட்ட நண்பர்களுக்காக ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். உங்களுக்கு உண்டா இப்படி நண்பர்கள்? எல்லாரும் போயிட்டான்னு சொன்னோம், ஆனா 4 பேர் வந்தாங்க. அல்லேலூயா. அது பாக்கியம் அல்லவா? 4 பேரும் வந்து 7 நாட்கள் வாயே திறக்க முடியல, அவ்வளவு இவன் துக்கத்தை அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். அல்லேலூயா. நல்ல நண்பர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப பாருங்கள், இப்படி இந்த நண்பர்கள் வந்தார்கள். யாரு? 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இருக்கு. எலிப்பாஸ், பில்தாத், சோப்பார் 3 பேர் கூட. 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல எலிஹூ, இப்படி 4 பேர் வந்தார்கள். இப்ப இவங்களை பாருங்க. இவங்க பேசின வார்த்தைகளை நீங்கள் பார்க்கும் பொழுது நிறைய அதிகாரங்கள்ல வரிசை அதுதான் இருக்கு. யோபு புத்தகத்துல ரொம்ப அதிகமா இருக்கக்கூடியது வந்து இவர்கள் பேசின சம்பாஷணை தான். சுருக்கமா நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். எலிப்பாஸ் என்கிற நண்பன் சொன்ன பெரிய வார்த்தைகள், நிறைய வார்த்தைகளுடைய சுருக்கம் என்னன்னா,
5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, யோபுவே உன் சோதனை உனக்கு சிக்ஷை ஆகும். அதான் அவருடைய மெயின் கீ பாயிண்ட். அவர் ரொம்ப பிரசங்கம் பண்ணினார். ஆனா பாயிண்ட் என்னன்னா, யோபு உமக்கு இது சோதனைன்னு சொல்லாதையும் சிக்ஷையாகு, தண்டனையாகு. தேவன் உங்களை அடிச்சிருக்கார். அதான் அவனுடைய பிரசங்கத்தினுடைய சுருக்கம். அப்ப 7 நாள் அவர் ராத்திரி பகலா உட்கார்ந்து தியானிச்சு கண்டுபிடிச்சது என்னது? இவர் என்னதோ யோபு தெரியாம சோதனைங்கிறாரு. இது சோதனை இல்லை, இது என்னது? சிக்ஷை. கர்த்தர் அடிச்சிருக்கிறாரப்பா, அப்ப நீ ஏதோ தப்பு பண்ணியிருக்க, அப்படித்தானே? சும்மா அடிப்பாரா? நீ தப்பே பண்ணாம சோதனை வந்துட்டுங்கிற, ஆனா இது உனக்கு சிக்ஷை. அப்போ யோபு அதுக்கு பதில் கொடுக்கிறாரு 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, சிக்ஷை அல்ல, இது தேவனின் அம்பு. அவருக்கு பதில் நிறைய வார்த்தை. அதுல முக்கிய வார்த்தை என்னன்னா, எலிப்பாஸ் இது எனக்கு தண்டனை இல்லப்பா, இது தேவன் என் மேல அம்பு எய்துட்டார். அதுதான் அப்படிங்கிறான். அடுத்து எலிப்பாஸ்க்கு அடுத்த இதுல உள்ள மெயின் பாயிண்ட் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது, நீர் குற்றவாளி எனவே மனம் திரும்பும். யோபுவுக்கு அவர் திரும்ப செகண்ட் டைம் பேசும் பொழுது எலிப்பாஸ் சொல்றான், நீர் குற்றவாளி, நீர் மனம் திரும்பும். அப்ப யோபு பதில் சொல்றாரு 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, நான் சோதிக்கப்படுபவன் பின்பு பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா. அது கான்வர்சேஷனை பாருங்க, சம்பாஷணை. அப்ப இந்த அடிப்படையில எலிப்பாஸ் பேசுறான். நீ உனக்கு இது தேவன் அடிச்ச அடியாக்குங்கிறான், நீ தப்பு செய்திருக்க, குற்றவாளி, நீ மனம் திரும்புங்கிறான். இவர் பொறுமையா பதில் கொடுக்கிறார். ஏன்னா இவர் ஒரு குற்றம் செய்யல, இவர் தேவன் அடிக்கிறதுக்குள்ள எந்த விஷயம் இல்லை. ஆனா இவர் அதுக்கு பக்குவமா பதில் பேசினார். பில்தாத் என்கிற 2வது காரன் பேசினது, அவனும் நிறைய பேசியிருக்கான். 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 11ஆம் வசனத்துல அவனுடைய பாயிண்ட் என்னன்னா, காரணமின்றி கஷ்டம் வராது. எல்லாம் ஞானிகள், ரொம்ப ஞானிகள். அவங்க சொல்றான், காரணம் இல்லாம ஒருத்தனுக்கு கஷ்டம் வருமா ஐயா? காரணமின்றி கஷ்டம் வராது. அப்ப யோபு 9ஆம் அதிகாரத்துல அதுக்கு பதில் சொல்லுவாரு, இது மனிதன் அறிந்த நீதிக்கு மேலானது. அல்லேலூயா. யோபு சொல்லாரு, எப்பா மனிதன் அறிந்த நீதி அப்படிதான், காரணம் இல்லாம கஷ்டம் வராது. ஆனா எனக்கு வந்திருக்கிறது மனிதன் அறிந்த நீதிக்கும் மேலானதப்பா. நான் சொல்ற இதே வார்த்தை வசனத்துல இருக்காது, நான் அந்த கடைந்தெடுத்து ஒரு வார்த்தையை சொல்றேன். ஆனா இதனுடைய சாராம்சம் தான் அவர்களுடைய அந்த முழு வார்த்தைகளா இருக்கும். அப்போ திரும்ப பில்தாத் யோபு இன்னொன்னு சொல்லுவார், இது மனிதன் அறிந்த நீதிக்கு மேலானதுன்னு சொல்றாரு. 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல சொல்லுவார், இது தேவனுடைய ஏகாதிபத்தியம். இது தேவனுடைய ஏகாதிபத்தியம்ப்பா. நம்ம கேள்வி கேட்க முடியாத காரியம் இருக்கப்பா தேவனிடத்துல, அதுல ஒண்ணுதான் இது. அல்லேலூயா. அப்போ தேவன் என்ன நீதியில செய்யறாருன்னு நமக்கு புரியாது. ஏன்டவரே எனக்கு இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு நான் கேள்வி கேட்க முடியாத ஒரு ஏகாதிபத்தியம், சர்வாதிகாரம் அவர்கிட்ட இருக்கு. நீ ரொம்ப 100% நல்லவனா இருந்தாலும் உன்னை ஒரு அடி அடிக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு. என்ன அவர் செய்யலாம், ஆனா தப்பா செய்ய மாட்டார், அநீதியா செய்ய மாட்டார், நமக்கு தெரியும். ஆனா புரிந்து கொள்ள முடியாது சில சமயம். அல்லேலூயா. அதை புரியணும்னா ரொம்ப காலம் ஆகும். அல்லேலூயா. அவருடைய ஏகாதிபத்தியம் அப்படிங்கிறார். திரும்பவும் பில்தாத் விட மாட்டார். 18ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல சொல்லுவாரு, துன்மார்க்கரின் தண்டனையை நீர் அடைந்துள்ளீர். எப்பா உனக்கு வந்திருக்கிற தண்டனை நீ பாரு, இது நிச்சயம் நீதிமானுக்கு வர வேண்டிய தண்டனை இல்லை, இது துன்மார்க்கனுக்கு வர வேண்டியது நீ அடைஞ்சிருக்க. அப்படி உணர்த்துறாங்க அவங்க. உணர்த்தி இவனை எப்படியாவது தேவன்கிட்ட பாவ அறிக்கை செய்ய வச்சு மனம் திரும்ப வச்சு பண்ணிடணும்னு தான் அவங்க முயற்சி எடுக்கிறாங்க. அப்போ ஆனா உண்மை அது அல்ல, இவர் பாவம் செய்யல, இது சாத்தானுடைய சோதனை. அப்போ துன்மார்க்கரின் தண்டனை நீர் அடைந்திருக்கிறீர் அப்படிங்கிறான். அப்போ யோபு பதில் கொடுக்கிறாரு 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல, இது துன்மார்க்கரின் தண்டனை அல்ல, தேவனுடைய கை என்னை தொட்டது. அல்லேலூயா. இப்ப நான் நீதிமான் தான், நான் துன்மார்க்கன் கிடையாது. ஆனா என்னமோ தேவனுடைய கை என்ன செய்திருக்கு, தொட்டிருக்கு. நான் துன்மார்க்கனுடைய தண்டனையை அடையவில்லை. அல்லேலூயா. அடுத்து சோப்பார் என்கிற 3வது காரர்
20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல அவரும் நீண்ட பிரசங்கம் தான். அதுல சொல்றார், துன்மார்க்கருக்கு தான் இந்த நிலை வரும். அவருடைய விளக்கங்கள் எல்லாம் அப்படி இருக்கு. துன்மார்க்கனுக்கு அல்லாம ஒருத்தனுக்கு இந்த நிலை வராது. நீ துன்மார்க்கன் தான் சொல்றான், சொல்லாம சொல்றான். துன்மார்க்கனுக்கு தான் இந்த நிலை வரும். அப்போ யோபு பதில் சொல்றாரு 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, துன்மார்க்கர் ஒரு இமைப்பொழுதில் பாதாளத்தில் இறங்குவார்கள் அப்பா, நான் அப்படி ஆக மாட்டேன். அல்லேலூயா. நீ துன்மார்க்கனுக்கு வரும் நிலை எனக்கு வந்திருக்குன்னு சொல்றான், அப்படி அல்ல. இதோ இவ்வளவு பாடு வேதனை, ஆனா என் ஆத்துமா பாதாளத்துக்கு போகாது பாரு. துன்மார்க்கனுடைய ஆத்துமா சடுதியாய் அவன் மரிப்பான், பாதாளத்துக்கு போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி சொன்னார். இனி எலிகு ஆரம்பிச்சார். அடுத்தது பெரிய பிரசங்கம். அவர் சின்ன பையன் சொல்லி இருக்கு, ஆனால் ரொம்ப பிரசங்கம். அவர் கொஞ்சம் நியாயமா பேசுறாரு, கொஞ்சம் கூட உன்னதமா பேசுறார், நல்ல ஞானம் இருக்கு. அவருக்கு மெயின் பாயிண்ட் என்னன்னா 33ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், தேவன் காரணங்களை உமக்கு சொல்லவில்லை என்று அவரோட வழக்காடாதிரும். அது இவங்களுடைய பாயிண்டோட கொஞ்சம் வித்தியாசமான பாயிண்ட். ஐயா, நீர் குற்றவாளின்னு அவன் சொல்லலை. தேவன் உங்களோட உமக்கு பல காரியங்களை செய்கிறாரு, ஆனால் ஏன் செய்கிறேன்னு காரணங்களை உமக்கு தெரிவிக்கல, அதனால நீர் அவரோட போய் வழக்காடாமல் இரும் என்று சொன்னார். யோபு அவனுக்கு பதில் சொல்லுவதற்கு முன்னமே அப்புறம் கர்த்தர் பேச ஆரம்பிச்சிட்டார். 38ஆம் அதிகாரத்திலிருந்து 41 வரைக்கும் கர்த்தர் யோபுவோடு பேசினார். ஆனால் இந்த எலிகுவின் மேல் கர்த்தருடைய கோபம் மூளவில்லை, மற்ற 3 பேர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி நண்பர்களின் தொடர் குற்றச்சாட்டுகளையும் பொறுமையுடன் சகித்து நேர்த்தியாய் பதிலளித்தார் யோபு. அல்லேலூயா. பொறுமை, எத்தனை இடத்துல பொறுமை எடுத்திருக்கிறார் பாருங்க. ஒரே மனுஷன், வாழ்க்கையில் தொடர் சோதனை. ஆனால் இந்த நண்பர்களின் வார்த்தை, அவங்க நல்ல நண்பர்கள்னு அவனுக்கு தெரியும், நல்லதுக்கு தான் வந்தாங்க. ஆனா அவங்க அறிஞ்ச நீதியையும் நியாயத்தையும் போட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இவனுக்கு தெரியுது, நான் அப்படி அல்ல, நான் பாவி அல்ல, தப்பு செய்தவன் அல்ல. அப்படி இருந்தா நான் மன்னிப்பு கேட்பனே. நான் தான் என் பிள்ளைகளுக்கு பர்த்டே தோறும் பலி செலுத்தி மன்னிப்பு கேட்போமே நாங்க. ஆனா இப்படி இவங்க பேசும் பொழுதெல்லாம் பொறுமையோடு பதில் பேசிக்கொண்டே இருந்தான். அல்லேலூயா. போங்கடா எழும்பின்லாம் சொல்லுவான் ஒருத்தன். உங்க நியாயமும் போதும், உங்க ஆறுதலும் போதும், அவர் ஒரு வீடு பார்த்து போங்கப்பா, பாக்கி இருக்கிற வேலைக்காரனை கூட்டு அனுப்பி வைங்கப்பா, அப்படிதான் சொல்லுவான் ஒருத்தன். இவன் அப்படி இல்லை, பொறுமையோடு பொறுமையோடு சகித்தான். இது மாதிரி சிலருக்கு பாருங்க, நம்மளுக்கா ஜெபிக்க நிறைய பேர் வருவாங்க, ஆலோசனை சொல்லுவா, உபதேசம் பண்ணுவாங்க, பிரசங்கம் பண்ணுவாங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. எல்லாம் சொல்லும் பொழுது சில சமயம் பார்த்தா அதெல்லாம் தேவனிடத்திலிருந்து வந்ததா இருக்காது. அவங்க மனுஷ ஞானத்திலிருந்து, அவங்க அனுபவத்திலிருந்து, அவங்க படிச்சதிலிருந்து, அவங்க படிச்ச வேத வசனங்கள்ல இருந்து சொல்லுவார்கள். ஆனா நமக்கு தெரியும் இது அப்படி இல்லை. இங்க உள்ள தெரியும் இது அப்படி அல்ல. இவ தெரியாம பேசிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப பேசுவாங்க, அதிக ஞானி போல பேசுவாங்க. ஆனா நம்ம உடனே வாக்குவாதத்துக்கும் சண்டைக்கும் இறங்கிடக்கூடாது. இனிமே இந்த வீட்டுக்கு வராதிங்க, அப்படி அல்ல. அவங்க அன்பாத்தான் சொல்றாங்க, நம்மளை எப்படியா திருத்திடணும், நல்லாக்கணும் என்று தான் சொல்றாங்க. ஆனா அவங்க அவங்களுடைய வழியில அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யோபு பொறுமை எடுத்தான். அல்லேலூயா. கடைசியில நடந்தது உங்களுக்கு தெரியும். கர்த்தர் சொன்னார், இவன் 3 பேர் மேல எனக்கு கோபம் வந்துருச்சு, நீயே காயப்பட்டு இருக்கா, உன்னைய வந்து காயப்படுத்திட்டு இருக்கானுங்க, இப்ப அழிச்சு போடுவேன் இவனை 3 பேரையும். 3 பேரும் உடனே போய் பலிமிருகத்தை பிடிச்சிட்டு வா, யோபு கையில கொடு, உங்களுக்கு அவன் பலி செலுத்தி இப்ப மன்றாடணும், இல்லாட்டா அழிச்சிருவேன்னு சொன்னார். அவ்வளவு தூரம் கர்த்தருக்கு கோபம் வரக்கூடிய அளவுக்கு யோபுக்கு ஆலோசனை சொல்லி இருக்காங்கன்னா பார்த்துக்கிடுங்க. அல்லேலூயா. ஆலோசனை சொல்லுகிற ஊழியக்காரர்களே, விசுவாசிகளில் ஊழியம் செய்கிற தலைவர்களே, தலைவிகளே, நம்மளும் கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். ஆமென். நம்ம தெரிஞ்சதெல்லாம் போட்டு அவுத்து விட்டோம்னா சில சமயம் யாருக்கு கோபம் வந்துடும். நம்ம ஊழியம் எல்லாம் செய்ய போனேன், அந்த ஆளை எழுப்பி விட எல்லாம் போனேன். நீ எழுப்பி விட போனேன் சரிதான், ஆறுதல் சொன்ன போனேன் சரிதான், கடைசியில தேவகோபம் இப்ப யார் மேல வந்திருக்கு சொல்ல மாட்டிய. அதனால நம்ம கொஞ்சம் கவனமா பேசணும். எல்லாரையும் ஒரு குற்றவாளி போல, எல்லாரையும் பாவி போல அப்படி பேசிடக்கூடாது. அல்லேலூயா. சரி, அப்புறம் இவர்கள்
என்ன செய்தார்கள்? அவன்கிட்ட வந்தார்கள், பலி செலுத்தி. யோபு அவர்களுக்காய் பலி செலுத்தி விண்ணப்பம் பண்ணினான். அல்லேலூயா. யோபு தன் சிநேகிதருக்காய் வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் யோபின் சிறையிருப்பை மாற்றினார். அல்லேலூயா. இப்போ யோபுவுக்கு ஒரு ப்ரமோஷன். இதுவரைக்கும் அவர் பிள்ளைகளுக்கு தான் பலி செலுத்திக்கிட்டு இருந்தார், குடும்ப ஆசாரியன். இப்போ எங்கிருந்தோ வந்த இந்த பெரிய ஞானிகளாகிய நண்பர்களுக்கெல்லாம் சேர்த்து பலி செலுத்துற பெரிய ஊழிய உயர்வு அவருக்கு கிடைச்சிருக்கு. அல்லேலூயா. சோதனைக்கு பின் எங்குமே உயர்வு தான், எங்குமே மேன்மை தான். இதுவரைக்கும் குடும்பத்துக்குள்ள ஆசாரியனா இருந்தவர் இப்போ பப்ளிக்லே ஒரு ஆசாரியனாக தேவனால் உயர்த்தப்பட்டு பயன்படுத்தப்படுகிறார். அல்லேலூயா. எனவே தேவ மக்களே, எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நீங்கள் உறுதியா இருங்க, பொறுமையா இருங்க. இதனால் இவருக்கு கிடைச்ச பாக்கியம், கர்த்தருடைய வாயினாலே நற்சாட்சி பெற்றார். யோபு 42:7 கர்த்தர் வந்து தேமானியனாகிய எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. அல்லேலூயா. ஆனா அந்த பேச்சு முழுசு நீங்க பாத்தீங்கன்னா யோபு தான் கர்த்தர் ஏன் இப்படி செஞ்சாரு அப்படியெல்லாம் கொஞ்சம் பேசுவார். இந்த 3 பேரும் பேசுனது கர்த்தரை ரொம்ப உயர்த்தி உயர்த்தி தான் பேசிட்டு இருந்தாங்க, இவனை தான் தாழ்த்தி தாழ்த்தி பேசினாங்க. ஆனா கடைசியில் கர்த்தர் சொல்றாரு, யோபு என்னை பற்றி நிதானமா பேசின மாதிரி நீங்க என்ன செய்யல, நிதானமா பேசல. அப்போ பாருங்கள், இப்படிதான் வெளி தோற்றத்துல வார்த்தைகளையும் செயல்களையும் நம்ம எடுத்துட முடியாது. கர்த்தர் எல்லாத்தையும் சேர்த்து அதனுடைய அனைத்தையும் சேர்த்து பார்க்கிறவர். ஹல்லேலூயா. முழுமையை சேர்த்து பார்க்கிறவர். அப்ப அவர் சொல்றார், யோபு நிதானமாய் பேசினான். அல்லேலூயா. நீ ஆறுதல் சொல்ல வந்தவன், நீ பேசுவ, நீ உனக்கு நிதானம் தானா இருக்கும். ஆனா நீயே நிதானமா பேசல. அவனுக்கு நியாயமா நிதானம் இருக்க முடியாத ஒரு காலகட்டம், அவ்வளவு சோதனையில் இருக்கிறவன், ஆனா அவன் நிதானமாய் பேசினான். அல்லேலூயா. இதே சாட்சி தான் கர்த்தர் நமக்கும் தர விரும்புகிறார். நம்முடைய சோதனை வேளையில், வேதனை வேளையில் நம்முடைய வாயை அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார், நம்முடைய வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கிறார், நம்முடைய ஜெப வார்த்தைகளையும் கவனிக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் ஊழியத்தில் உயர்த்தப்பட்டார், குடும்ப ஆசாரியன், பப்ளிக் ஆசாரியனாக இப்போ பயன்பட்டார் என்று பார்த்தோம். அது மட்டும் இல்ல, ஒரு மேன்மையான பாகம். யோபு 19:25 படிச்சீங்கன்னா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. அல்லேலூயா. இங்கே யோபுவுக்கு ஸ்தோத்திரம், அவரை ஒன்று அப்பொழுதே அவர் கர்த்தரை பார்க்கிற வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. யோபு 42:5 என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுது என் கண் உம்மை காண்கிறதுன்னு சொல்றார். கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபோடு பேசினார். அப்ப கர்த்தரை பார்க்கிற பாக்கியம் கிடைத்தது. அது மட்டும் இல்ல, இனி நம்ம எல்லாருக்கும் சேர்த்து கிடைக்க போகிற இயேசுவின் வருகையில் என் மீட்பர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார், அந்த காட்சியும் அவருக்கு கிடைத்தது. இயேசுவின் வருகை காட்சி கிடைத்தது. அன்றைக்கு நம்ம எல்லாரும் சரீர மறுரூபமாகி அழியாமையின் சரீரம் பெற்று மகிமையின் சரீரத்தை அடைகின்ற ஒரு பாக்கியத்தை சரீரத்தில் பாடுபட்ட இந்த மனிதனுக்கு கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகளே, நாம் இழப்பின் சோதனைகள் வேதனைகளுக்குள் இருக்கலாம், வியாதியின் சோதனைகள் வேதனைகளுக்குள் இருக்கலாம். எது இருந்தாலும் பொறுமையை தரித்து கொள்ளுங்கள். கர்த்தர் மேல் உறுதியான பற்றுடனும் விசுவாசத்துடனும் இருங்கள். கர்த்தருடைய வேளைக்கு காத்திருங்கள். அவருடைய வேளையில் அவர் நமக்கு நன்மை செய்வார், 2 மடங்கு ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். அவர் வாயினால் நமக்கு நல்வார்த்தைகளை நமக்கு தருவார். எல்லாவற்றுக்கும் மேலாய் நமக்கு ஒரு கிரீடம் சூடும் நாள் இருக்கிறது. அன்றைக்கு நம்மை பிதாவுக்கு முன்பாய் தூதர்களுக்கு முன்பாய் மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. எனவே கண்களை மூடி ஒரு 5 நிமிடங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். எந்த சோதனையில் நீங்கள் இன்றைக்கு இருக்கிறீர்கள், அந்த சோதனையில் பொறுமையாய் இருக்கிறீர்களா? அந்த பொறுமையோடு தொடர்ந்து முன் செல்லுங்கள். கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, உயர்வை, நன்மையை உங்களுக்கு வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு ஜீவ கிரீடம், உங்களுக்கு ஒரு நீதியின் கிரீடம் காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி வாய் திறந்து கர்த்தரை நோக்கி பாருங்கள்.
ஹல்லேலூயா. எல்லாரும் வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உங்கள் வேதனைகளையும் சோதனைகளும் ஒரு நிமிடம் எடுத்து சொல்லுங்க ஆண்டவரிடத்துல. ஒரு நிமிடம் எடுத்து சொல்லுங்க. உங்கள் வேதனைகளை சொல்லுங்கள், உங்கள் சோதனைகளை சொல்லுங்கள். இழப்பின் சோதனைகளா, என்ன ஒரு வேதனைகள், என்ன ஒரு கஷ்டங்கள் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்த பகல் வேளை ரெண்டொரு வார்த்தை பேசினால் உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். யோபின் பொறுமையை கர்த்தர் உங்கள் உள்ளத்துக்குள் தருவாராக. ஹல்லேலூயா. பேசுங்க, பேசுங்க, வாய் திறந்து எல்லாரும் பேசுங்க. சின்ன பிள்ளைகளுக்கும் சோதனை உண்டு, பெரியவர்களுக்கும் உண்டு. நீ அடைகிற வேதனைகள் சோதனைகளை இப்பொழுது கர்த்தரோடு நீ பேசுவாயாக. ஹல்லேலூயா. எந்த பொருளை இழந்துட்டீங்க, எந்த உறவுகளை இழந்துட்டீங்க, பிள்ளைகளை இழந்துட்டீங்களா? ஆமென். எதை இழந்திருக்கீங்க? தேவ உறவை இழந்து எத்தனை பேர் தவித்து கொண்டிருக்கிறீர்கள்? வாய் திறந்து பேசுங்க. சிலர் அழகாய் பேசுகிறீர்கள், ஆனால் பலர் பேசாதது போல் எனக்கு தோன்றுகிறது. எல்லாருமே வாய் திறந்து பேச வேண்டும். எல்லாரும் வாய் திறந்து பேசுங்கள். ஹல்லேலூயா. பிரசங்கத்தை கேட்டு போகிறவர்கள் அல்ல, அதுக்குள் இருக்கிற தேவ ஆசீர்வாதத்தை பெற்று எழும்பி செல்ல வேண்டும். அதற்கு நீங்கள் இப்பொழுது வாய் திறக்கணும். நீங்கள் இப்பொழுது வாய் திறந்து பேச வேண்டும். ஹல்லேலூயா. சரீரத்தில் கஷ்டப்படுகிறீர்களா? ஆமென். பேசுங்க ஆண்டவரிடத்துல. இந்த சரீர கஷ்டத்தினால சொந்த கணவன் மனைவி பேசுற வார்த்தை உங்களை காயப்படுத்துதா? பிள்ளைகள் பேசுற வார்த்தை காயப்படுத்துதா? பெற்றோர் பேசுற வார்த்தை காயப்படுத்துதா? நண்பர்கள் பேசுற வார்த்தை காயப்படுத்துதா? உங்களுக்கு அன்பாக விசாரித்து ஆலோசனை சொல்ற வர்றவங்க பேசுற வார்த்தை உங்களை ரொம்ப வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கா? ஏன் என்ன இப்படி நினைக்கிறாங்க, ஏன் என்ன இப்படி தப்பா நினைக்கிறாங்க என்று நீங்க வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? இப்ப கர்த்தரை நோக்கி எந்த பிரச்சனையானாலும் வாய் திறந்து பேசுங்கள். பொறுமையை கேளுங்க. ஆண்டவரை பொறுமையுடன் சகிக்க, உம்முடைய வேலைக்கு காத்திருக்க, உமக்கு முன்பாய் உத்தமனாய் உத்தமியாய் விளங்க, உம்முடைய கையிலிருந்து கிரீடம் சூட்டப்பட என்னை வழி நடத்தும் ஐயா, வழி நடத்தும் ஐயா. ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சோதனைகளை சகிப்போம் பாக்கியவானல்லோ. சோதனைகளை சகிப்போம் பாக்கியவானல்லோ. ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலோ, துன்பங்கள் தொல்லைகள் உன்னை சூழ்ந்து கொண்டாலோ, அன்பர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்தமல்லோ. அன்பர் உன்னை தேற்றும் நேரம் ஆனந்தமல்லோ. சோர்ந்து போகாதே மனமே. எல்லாரும் இந்த பாடலை சேர்ந்து பாடி, கர்த்தர் வெளிப்படும் நாள் எனக்கு முழு ஆறுதல் உண்டாகும். என்னை தேற்றுவார், என் மேல் ஜீவ கிரீடம் சூட்டுவார். என்ன மகிழ்ச்சி, என்ன பேரின்பம் எனக்கு உண்டு. இன்றைக்கு நான் அடைகிற சோதனைகள் வேதனைகளிலே பொறுமையுடன் சகிப்பேன். கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. உங்கள் ஆத்துமாவை பார்த்தே பாடுங்கள். என் மனமே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. பாடுகளின் நடுவில் பாடு, தேவனை உயர்த்தி பாடு, கொண்டாடு. ஊக்கமான
தாங்க மன்றாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. சோர்ந்து போகாதே. ஆமென். இந்த சோதனை வேளையில் பரிசுத்த ஆவி உன்னை தாங்குவார். அதற்காக தேவனை நோக்கி கூப்பிடு. பொறுமையை தாங்கப்பா, சகிப்பு தன்மையை தாங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் என்னை பலப்படுத்துங்கப்பா. இந்த வேதனைகள், சோதனைகளை, பல்வேறு விதமான துக்கங்களை, இழப்புகளை, நஷ்டங்களை தாங்கி சுமந்து ஆமென் பொறுமையோடு ஜெயமெடுக்க கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டும் ஐயா. போகாதே சோதனைகளை சகிப்போன் பாக்கியவானல்லோ. சோதனைகளை சகிப்போன் பாக்கியவானல்லோ. ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரின்பம். ஜீவ கிரீடம் அங்கே நோக்கிப்பார். அந்த மகிமையின் நாளை நினைத்துப்பார். அதை உன் கண்முன்னே வைத்து உன் ஓட்டத்தை ஜெயமாய் ஓடு. ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் நல்ல ஆவியில நிரம்பி ஆமேன் ஆமேன் ஆமேன். ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. பரிசுத்த ஆவி இந்த நேரத்தில் நீ கடந்து சொல்லுகிற பாதையை ஆமேன் பொறுமையுடன் சகிப்புத்தன்மையுடன் முற்றிலும் ஜெயமெடுக்க வழி நடத்துவார். ஆவியின் பலன் இரட்டிப்பாய் விளங்கட்டும். ஆவியின் வல்லமை ஒவ்வொரு தேவ மக்களை நிரப்பட்டோம். குறிப்பாய் சோதனைகளை சகிக்கிறவர்கள், வேதனைகளை வழியாய் கடந்து செல்லுகிறவர்கள், இழப்புகளை சந்திக்கிறவர்கள், வியாதியை சந்திக்கிறவர்கள், பலவித வார்த்தைகளை சந்திக்கிறவர்கள், பலவித சூழ்நிலைகளை மாறி 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 அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்கள், இயேசுவின் நாமத்தில் ஆவியானவர் இப்பொழுது அவர்களை பலப்படுத்துவீராக. இப்பொழுது பலப்படுத்துவீராக. பொறுமையினால் நிரப்புவீராக. உம் வல்லமையால் நிரப்புவீராக. உம் வாக்குத்தத்தங்களை அடிக்கடி நினைவுபடுத்துவீராக. ஆமென். வருகையின் நாளை அடிக்கடி சிந்தித்து பார்க்கும்படியாய் அந்த சிந்தையினால் நிரப்புவீராக. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உலப கதுரா பௌஷபலா துனா கந்துனா ரிகபல பரபௌதரா சந்துரா துரபல புகமனமா ஷிலபௌரி அந்துரப ஷலபதுரியா ரிகந்துல ரபௌதரப ஷலபதுரப துரபல புகமனமா ஷலபதுரியா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏன் இந்த பிரச்சனைகள் இழுத்து கொண்டு போகிறது? ஒருவேளை நாங்கள் பொறுமையா இல்லாதபடியினாலோ, எங்களிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிற நிலை வராதபடியினாலோ, இன்று பகல் வேளையிலே, இந்த ஜெப வேளையிலே ஆவியானவர் எங்களை பலப்படுத்தும். ஆவியானவர் எங்களை கண்ட்ரோல் எடுத்துக்கொள்ளும். ஆவியானவர் எங்களை வழிநடத்தும். இந்த ஒவ்வொரு காரியத்திலும் பொறுமையுடன், நிதானத்துடன், நல்ல சகிப்புத்தன்மையுடன் முன் செல்வதற்காய், தேவ சித்தம் நிறைவேறத்தக்கதாய், அர்ப்பணித்து நிற்கத்தக்கதாய், ஆமென், எங்கள் வார்த்தையில் கவனமாய் இருக்கத்தக்கதாய் பரிசுத்த ஆவி எங்களை பலப்படுத்துங்க ஐயா. பரிசுத்த ஆவி எங்களை நடத்துங்க ஐயா. ஓ glory 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 glory. Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord. அன்புள்ள பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த பகல் வேளையிலே யோபின் பொறுமையை குறித்து பல்வேறு கோணங்களில் தியானித்தோம். எவ்வளவு விதமான சோதனைகள் தொடர் சோதனைகளாய் வந்த பொழுதிலும் அந்த மனிதன் பொறுமையாய் நிற்க நீர் அவரை பலப்படுத்தினீரப்பா. உண்மையே கண்டுபிடிக்க முடியலன்னு அவர் வேதனைப்பட்டார். ஆமேன். அத்தனை சோதனைகளின் நடுவிலும் பொறுமையுடன் காத்திருந்து 2 மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, ஆண்டவரே உங்க வாயிலிருந்து சாட்சி பெற்றுக்கொள்ள, ஆமேன், இழந்த எல்லா மேன்மைகளை திரும்ப அனுபவிக்க அந்த மனுஷனுக்கு கிருபை கொடுத்தீங்களே, அதே போல இன்று சோதனையின் வழி நடந்து போகிற ஒவ்வொருவரும் சோதிக்கப்பட்ட பின் சுத்த பொன்னாக விளங்குவதற்கும், இப்படிப்பட்ட 2 மடங்கு ஆசீர்வாதங்களை, மேன்மைகளை அனுபவிப்பதற்கும் கர்த்தர் ஒவ்வொருவரையும் வழி நடத்தும். கிருபைக்கு ஒப்பு
கொடுக்கிறோம். துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழி நடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன்.